வையகம். வாழ்க வளமுடன். மேலும் மகிழ்ச்சி தரும் மனவளம் என்ற தலைப்பில் சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சிந்தனை விருந்து அளிப்பதற்கு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் சிவகாசியை சார்ந்தவர்கள். மனவளக்கலை பயிற்சியில் 26 ஆண்டுகளுக்கு முன்பாக இணைந்து மிகவும் சிறப்பாக தொண்டு செய்து வருகின்றார்கள். பேராசிரியராக கடந்த 16 ஆண்டுகளாக சேவை செய்து வருகின்றார்கள். அச்சுத்துறையில் நவீன மூலப்பொருட்கள் 40 ஆண்டு காலமாக விற்பனை செய்து வருகின்றார்கள். சிவகாசி அறக்கட்டளை உருவாக்கி அறங்காவலராக சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். சிவகாசி சாட்சியாபுரம் தவமயத்தை அவருடைய வீட்டு மாடியிலேயே சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். பல வெளி ஊர்களுக்கும் சென்று ஆன்மீக தொண்டு செய்து வருகின்றார்கள். ஆலியார் ஜூம் இணைப்பில் தொடர்ந்து சிந்தனை விருந்து அளித்து வருகின்றார்கள். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்களை மகிழ்ச்சி தரும் மனவளம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அறிமுகமும் தெளிவான விளக்கமும் தந்த பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களை வாழ்த்தியும் மகிழ்ந்தும் நல்ல ஒரு கவியை அன்பளிப்பாக இன்று நமக்கு அருளியிருக்கிறார் குரு உங்கள் மூலமாக என்ற சிந்தனையோடு அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை சுக்கமாக இணைத்து கொண்டு வணங்கி வாழ்த்தி, பொங்குக பொங்குக பூரித்து உள்ளமெல்லாம் எங்கும் நிறைந்த நம் ஏகாந்த நிலை அறிந்து அப்படின்னு மகரிஷி சொன்ன வரிகளை நினைவு கூர்ந்து நம்மை இணைப்பதற்கு பாலமாக இருக்கக்கூடிய WCSC தலைமை மற்றும் அதன் IT நிர்வாகம், அதனுடைய டைரக்டர்ஸ், அந்த குழு, ஸ்மார்ட் தலைவர் MKD ஐயா அவர்கள் மற்றும் இணைப்பதற்கு ஒரு கருவியாக என்னையும் பயன்படுத்த விழைந்த அன்பு மரியாதை உடைய வீரப்பன் ஐயா அவர்களையும், இணைப்பில் இணைய இருக்கும் வேதாத்திரிய இருபால் சிந்தனையாளர்களையும் வணங்கி, இதற்கெல்லாம் ஒத்துழைப்பாகவும் முத்தாய்ப்பாகவும் ஒரு தலைமை பொறுப்பேற்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய குருபிரான் வேதாத்ரி மகரிஷியின் சுக்கும துணையோடு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ ஐயா அவர்களையும் வணங்கி, SKM ஐயா அவர்களையும் வணங்கி, இன்றைய சிந்தனையாகிய இறைநிலையின் திட்டத்தின்படி மகரிஷி சொல்வதைப் போல நாம் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய, குருவின் துணையோடு சிந்திக்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தரும் மன வளம் என்ற ஒரு கருத்தை நாம் ஒருவருக்கொருவர் சிந்தனையால் பரிமாறிக்கொண்டு அதனை நம் வாழ்வில் பயன்படுத்த முனைய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். வழக்கம் போல ஒரு கவி, மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். மனம் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம இணைந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மனம்னா என்ன அப்படிங்கிறத லேசா கொஞ்சம் பார்ப்போம். புதிய அன்பர்கள் யாரும் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கும் சிறிது பரிமாறிக்கொள்வோம். வளம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். எல்லாம் நிறைவாக, எல்லாவற்றையும் சிறப்பாக தரக்கூடிய செழிப்பு, அதற்கு பெயர்தான் வளம் என்று பெயர். அப்ப அந்த தன்மை உயர்ந்த தன்மையுடையது, எல்லாவற்றுக்கும் பயன் தரக்கூடியதாக, செழிப்பாக, வற்றாத பேராற்றலாக, எங்கும் நிறைந்ததாக, எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக, தற்பொழுதும் பிற்காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லா உயிர்களுக்கும் தரக்கூடிய ஒரு
நன்மையைத்தான் வளம் என்று சொல்வோம். அந்த வளம் இந்த பூமியில் நிறைவாக இருக்கிறது பிரபஞ்ச ஆற்றலின் துணையோடு. அதை மனதில் நிறுத்திக் கொண்டு மண்ணும் மனமும் வளமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரியை நமக்குள் கோடாக, ஏன்னா பஞ்சபூதங்களின் மண் ஒரு தத்துவம் இல்லையா? நமது உடலும் பஞ்சபூதத்தின் கூட்டல்லவா? அந்த நான்குக்கும் மூத்ததாக இருக்கக்கூடிய விண்ணே மண்ணாகவும் இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது. மண்ணின் வளமே ஓரறிவு தாவரங்களின் செழுமையும் வளமும் இருக்கிறது. அதன் தன்மையை பொறுத்துத்தான் எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு உண்டான வழியும் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து மண்ணும் மனமும் வளமாக இருக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்வதைப் போல அதை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும்? மகிழ்ச்சி என்றால் என்ன? மனவளம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்குமா? இல்ல மகிழ்ச்சியை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும்? மகிழ்ச்சி என்றால் என்ன? மனம் என்றாலே வளம் நிறைந்தது தானே, இறைவனின் ஒரு பகுதி தானே, அந்த பேராற்றலின் ஒரு தொகுப்பு தானே, பேராற்றல் பேரறிவு டோட்டாலிட்டி என்று சொல்வதின் ஒரு தொழில்தானே. அப்போ மகரிஷி சொன்னதை போல அதோடு ஒட்டி கொண்டு பரிணாமத்தில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்பதில் தாண்டி 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 வந்ததில் ஒட்டி கொண்டு வந்ததில் அந்த 3 மலங்களும் சேர்ந்திருக்கக்கூடியதை நீக்கினால் மகிழ்ச்சி தரும் இல்லையா? அதற்காகத்தானே இந்த வேதாத்திரிய கல்வியை நாம் பயின்றோம். கற்க கசடர என்றதை போல கசடர கற்றுவிட்டோம். கடைபிடிப்பதற்குண்டான வழியில் நாம் எடுத்து கால் வைக்கும் பொழுது அங்கு 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 நமக்கு ஒரு சிறிய சிறிய தடைகள் இருக்கிறது. அந்த தடை அதுதான் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கல்லாகவும் இருக்கலாம். இல்லை அந்த தடையை எப்படி நாம் சரி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஒரு சின்ன கவியோடு மகரிஷியை நினைவு கூர்ந்து கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம். மன தூய்மை அப்படின்னு மகரிஷி ஒரு கவி சொல்றார். மனதின் மூலமாக, அது ஒரு கவியினுடைய சாராம்சத்தை இங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவியில போறோம். மனதின் மூலமாக மனதையே தூய்மை செய்து அறிவை அறிந்து மனதால் அறிவை உணர்ந்து மனமே அறிவாய் இறையே அறிவாய் இருப்பதென உணர உணர 6வது அறிவின் மூலம் இறைவன் அவனை தன்னுள் உணர இறைவனாக அவனின் தன்மையாம் அன்பும் கருணையும் நமது வெளிப்பாடாகவும் வழிபாடாகவும் வலிமை மிக்க இறையைப் போல உயர் உயிர் மாந்தராக அவ்வாழ்க்கை பூரணத்துவம் பெறும் அல்லவா? அப்ப இறைவனே நமக்குள் 6வது அறிவாக இருக்கும் பொழுது அவனே அன்பும் கருணையுமாகவும் இருப்பதை நன்கு உணர அவனே மனமாகவும் அவனே அறிவாகவும் இருக்கிறான் என்பதை மனதை கொண்டே நாம் உணரதான் மனம் உணர்த்துகிறது, அறிவு அதை இணைப்பதற்கு உண்டான வேலையை செய்கிறது. அப்ப அந்த நிலையில் இருந்து நாம் அந்த இறையோடு இணையும் பொழுது பூரணத்துவம் பெறுகிறது. பெற்ற பூரணத்துவம் தருவது நிறைவு, அமைதி. துன்பத்தை அவ்வப்போது தோன்றும். துன்பம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உணர்வு தானே. அந்த துன்பத்தையும் நாம் மதிக்க வேண்டும். அதை மதித்து, மதி என்றால் புத்தியும் சித்தமும் சேர்ந்த ஒரு நிலை. மதிக்க வேண்டும், மதியால் மதிக்க வேண்டும். சேர்ந்தா இந்த புத்தி சித்தம் இரண்டும் சேர்ந்து பேரறிவின் துணையோடு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மனம் பேரறிவின் துணையோடு மாற்றி அமைத்து அதனோடு இணைய சம ஆதி நிலைக்கு வருவோம் என்ற ஒரு நல்ல ஒரு உட்வங்கிய கருத்துக்களை நம்மோடு இணைத்து கொண்டு மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அவ்வப்போது கவிகளையும் சேர்த்து இணைத்து கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் சிந்திக்க துவங்குவோம். அன்பர்களே, மகிழ்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையாக இதை பிரித்து பார்க்கலாம்.
இன்பம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஏழை, பணக்காரன், சிந்தனையாளன், இப்படி இன்பம். அப்படின்னா இன்பம் என்பது என்ன அப்படின்னா, புலன்கள் வழியாக நாம் அனுபவம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் இன்பம். ஒருவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது இன்னொருவருக்கு மகிழ்ச்சி தருமா என்று யோசித்தால் இருக்காது. அவருக்கு அது துன்பமே இருக்கலாம். எனக்கு எது மகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேனோ அது என் அருகில் இருப்பவர்களுக்கு துன்பமாக கூட இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பம் என்பது சில நொடிகளே நீடிக்கக்கூடியது. அப்படின்னா அதை புறமணம் வச்சுக்கோமா, புறத்தே புலன்கள் மூலமாக அனுபவம் செய்யக்கூடியது இன்பம். மகிழ்ச்சி என்பது அகத்தின் மூலமாக வரக்கூடியது. அகம் என்றால் என்ன? உயிர், உள்ளம், ஆன்மா. இந்த ஆன்மா என்ன செய்கிறது, உள்ளம் என்ன செய்கிறது என்றால், நாம் அனுபவம் செய்ததை, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த நிலையில் இந்த புலன் பெற்ற இன்பத்தை நாம் மீண்டும் அனுபவம் செய்யும் பொழுது, அகத்தே அனுபவம் செய்யும் பொழுது அங்கு ஒரு நிறைவு ஏற்படுவது ஒரு மகிழ்ச்சியை தரும். அது என்ன மகிழ்ச்சி என்றால், எதை அனுபவம் செய்தோமோ அதை ஒட்டிய மகிழ்ச்சி. ஆனால் அது மீண்டும் தேவைப்படும் போது அதே எண்ணத்தை தூண்டுவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும். ஆனால் அது நிறைவை தருமா, அமைதியை தருமா என்று யோசித்தால் ஒரு சிறிய கேள்விதான் அங்கு எழுகிறது. அப்ப இந்த மகிழ்ச்சி ஒரு சரியான மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இல்லை. அப்ப இந்த மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அக அனுபவம், அதாவது உள்ளம், உயிர் என்பது, ஆன்மா என்பது இந்த உடலில் வாழும் போதே மகரிஷி அதனாலதான் நமக்கு அருமையான 3 தவங்களை கொடுத்திருக்கிறார். இந்த புலனை சீரமைப்பதற்கு ஆக்னை, உயிரை உணர்வதற்கும் இந்த பிரபஞ்சத்தை உணர்வதற்கும் துரியம். இது ரெண்டும் உணர்ந்த பிறகு, உணர்ந்ததிலிருந்து எது உணர்த்தி கொண்டிருக்கிறதோ அதோடு இணைவதற்கு உண்டான துரியாதீதம். அப்ப எப்ப நாம துரியதவத்தில் அப்படி அடியெடுத்து வைத்து ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க பிரபஞ்சத்தோடு இணைய 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 ஏற்படும் ஒரு அமைதி நிலையும் ஒரு அனுபவமும், அதில் கிடைக்கக்கூடிய தெளிவும் விளக்கங்களும் மகிழ்ச்சியை தரும், நிறைவை தரும். உதாரணத்திற்கு பஞ்சபூத நவக்கிரகத்தவம், அதை ஆழ்ந்து அனுபவித்து செய்தால் அதில் கிடைக்கக்கூடிய தெளிவு, அதில் கிடைக்கக்கூடிய நுட்பம் எவ்வளவு அருமை இல்லையா? அதே போல வேதாத்ரி மகரிஷி சொன்னதை போல அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்திற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய சுத்த வெளி, சுத்த வெளியோடு இந்த அறிவு அல்லது இந்த ஆன்மா இணையும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆன்மா இந்த உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த மகிழ்ச்சி எல்லாம். இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறிவிட்டால் மகிழ்ச்சி எல்லாம் இருக்காது. அப்ப மகிழ்ச்சியை எப்ப நாம பெற்றுக்கொள்ள வேண்டும்? வாழும் காலத்திலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். மகர்ஷி சொல்லியிருக்காரு இல்லையா, வாழ்க்கை தத்துவத்துல, அதையும் நினைவு கொண்டோம். அப்ப வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய கடமைகள் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்க போறோம். ஆனாலும் எல்லா கடமைகளிலும் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்ல சமுதாய சீரமைப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் எதோடு இணைந்திருந்தோம் என்றால் அது சிதறாமல், தடுமாறாமல், தடமாறாமல் நன்மை தரக்கூடியதாக மாறும் என்றால்
சுத்தவெளியோடு, இறைவனோடு, எல்லாவற்றுக்கும் இந்த உயிருக்கு மூலமாக, உயிருக்கு தந்தையாக, உயிருக்கு தாயாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி, அதோடு இந்த அறிவு இணைய 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 அங்கு ஒரு அனுபோகம் ஏற்படுகிறது, ஒரு அமைதி ஏற்படுகிறது. அந்த அமைதிதான் உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நிலைத்த தன்மை, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை, துன்பம் வந்தால் துவண்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, துன்பத்திற்கு விடிவு என்ன என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எழுச்சி ஏற்படுகின்ற ஒரு தன்மை, இதெல்லாம் மகிழ்ச்சியின் அறிகுறி. இல்ல நாம இன்பத்தின் நிலையில் இருந்தோம்னா துன்பம் வந்த உடனே துவண்டு விடுவோம், சிந்திப்பதற்கு நமக்கு வராது. அப்ப மகிழ்ச்சி என்பது நம் உள்ளே இருந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு மனநிலை. அதுவும் மனநிலைதான். சிறிய விஷயங்களை கண்டு ரசிப்பது, இதெல்லாம் நம்மளுடைய குவாலிட்டி, அதற்கு ஒரு குறிப்பு. மற்றவர்களுக்கு உதவுவது, மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா, அர்த்தமுள்ள உறவுகளை பேணுவது, பிறர் நலம் பேணுவதுன்னு சொல்வார். மற்றும் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்க்கையை வாழ்வது போன்ற எளிய செயல்களால் அது புதைந்துள்ளது. இதான் மகிழ்ச்சி. இதுல எல்லாம் நாம முடிவா இருக்கிறோமான்னு பார்க்கணும். பிறருக்கு மனம் உவந்து உதவி செய்தல், பிறரை நலம் பேணுதல், இதெல்லாம் சவால்களும் தோல்விகளும் நிறைந்த வாழ்க்கை. அப்ப மகிழ்ச்சி இருந்தா சவால் வராது, நிகழ்ச்சி துன்பம் வராதெல்லாம் இல்லை. சவால்களும் தோல்விகளும் நிறைந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது பிரச்சனை இல்லாத நிலை அல்ல, மாறாக பிரச்சனைகள் இருந்த போதும் அவற்றை கையாளுகின்ற திறனையும் வாழ்க்கையின் ஒளியை காணும் மன உறுதியையும் கொண்டிருப்பதே உண்மையான மகிழ்ச்சி என்ற ஒரு சிந்தனையை தங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த மகிழ்ச்சியை எது தரும் என்றால் மனவளம்தான் தரும். மனவளம்தான் இதற்கு எல்லாவற்றிற்கும் சாவி, அதாவது திறவுகோள். மனவளம்தான் இது எல்லாவற்றுக்கும் வாசல். அப்ப மனிதனாக நாம் பிறந்ததே ஒரு பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. ஏனெனில் ஆறாவது அறிவாக அந்த பேரறிவே இங்கு நமக்குள் இறைத்தன்மையோடு இருப்பதனால் அதை வைத்துக்கொண்டு முல்லை முள்ளால் எடுப்பதை போல நாம் அந்த பேரறிவின் துணையை கொண்டு பரிணாம வளர்ச்சியில் வந்த தேவையற்ற பதிவுகளை நீக்க முயற்சிப்பதா, தேவை உள்ள பதிவுகளை பதிவு செய்ய முயற்சிப்பதா என்பதை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் அன்பர்களே. அடுத்தது அறிவறிந்தோர் கடமைன்னு ஒரு கவியை பார்த்துட்டு அடுத்த சிந்தனைக்குள்ள போகலாம். அறிவின் நிலை அறிந்தோர்கள் வகுத்து காட்டும் அறநெறியின் ஆட்சி சட்டமாலால் அன்றி அறிவின் உயர் ஒழுக்கத்தில் பொருட்கள் ஈட்டி அமைதியுள்ள வாழ்வு பெற முடிந்திடாது. அறிவை உயர் கல்வியினால் பெருக்கிக் கொண்டு அறிவறிந்த பெரும்பாலோர் வாழும் காலம் அறிவோடு மதம், ஆட்சி, பொருளாதாரம் அனைத்தும் ஒன்றுபட்டு அறமே நிலைக்கும். எப்ப அறிவறிந்தோர் செய்ய வேண்டிய கடமையில். அப்ப யார் அறிவறிந்தோர்னா நாம இப்ப என்ன நினைக்கிறோம்னா, பொது அறிவு, கல்வி அறிவு, விஞ்ஞான அறிவு மற்றும் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய சிறப்பு அறிவு, இதெல்லாம் நம்மளுடைய நாலேஜ். மகரிஷி சொன்னார் போல அறிவை 5ஆக பிரித்து பார்த்தோமேயானால் இன்ஸ்டன்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பெர்ஸ்பிகாசிட்டி, இந்த 4ம் எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடியதுதான். இந்த 4ன் துணையோடு தெளிவு பெறக்கூடிய ஆற்றல் தான் மனிதனிடத்தில் இருக்குது. அதுதான் விஸ்டம், தெளிவு பெறக்கூடியது. அதை நாம் எடுத்துக்கொண்டு இணைத்தோம்னா எல்லா இது ஏதோ அரசியலுக்கு சொன்னது மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் இதுதான் முக்கியம். அப்ப நாம எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மனவளத்தை பற்றி அறிந்திருந்தாலும் சரி, சைக்காலஜிக்கலா தெரிந்திருந்தாலும் சரி, அறிந்ததை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு வாழ முடியாது, புரிந்ததை வைத்துக்கொண்டு வாழ முடியாது, உணர்தலும் வேண்டும் என்ற ஒரு தலைப்பு இன்று நமக்குள் சிந்தனைக்கு இருக்குது. அதையும் அடுத்து பார்ப்போம். அப்ப இந்த ஒரு கவியை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அறிவறிந்தோர் என்றால் என்ன அப்படின்னா, அறிவு
சுத்தவெளியாக ஸ்டாட்டிக் எனர்ஜியாக எங்கோ இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி இஸ் தேர் இன் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். எல்லோருடைய இதுக்குள்ளையும் மையத்துக்குள்ளேயும் ஜீவகாந்தத்துக்குள்ளேயும் ஒளிந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது, எல்லாமாகவும் இருக்கிறது. அப்ப பிறப்போக்கும் அப்படின்னு சொல்வதை போல பிறப்பால் எல்லா உயிர்களும் உயர்ந்தது. பிறந்திருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் உயர்ந்தவர்களே. அவர்கள் தன்னை வழிநடத்தி கொள்ளும் தகுதியும் தன்மையும் தரவையும் பொறுத்துதான் அவர்களுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அப்ப நாம் மனவள கலைஞர்களாகிய நாம் வேதாத்திரியின் வழிபடி சுத்த வெளியோடு இணைந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். அடுத்து சொல்கிறார், எவ்வுரு இயல்பும் இனிதே உணர்ந்து, எவ்வுரு இயல்பும் இனிதே உணர்ந்து அவ்வியல் ஒக்க அதை அனுபவிக்கவும் தன்னிடத்தே அறிவை தலைமையாக்கி நிர்வகித்து நினைந்தவை முடிக்கவும் அமைந்த அறிவின் ஆட்சியே மனிதன், சமைந்த அறிவின் சக்தியே மனிதன், ஆன்மா அறிவின் 6ஆம் நிலை. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அமைந்த அப்படின்னு சொல்றார். அமைந்துவிட்டது, இயற்கையாகவே அமைந்து விட்டது. சமைந்த அறிவின் சக்தி, அப்படி ஏற்கப்பட்ட அப்படி வந்த அறிவின் ஆற்றலே சக்தி மனிதன். மனிதனுடைய சக்தியே அதுதான். அப்ப அந்த ஆன்மா அப்படின்னா என்னது? இந்த ஆன்மா அறிவின் 6ஆம் நிலை. அப்படின்னா ஏற்கனவே 5 அறிவு இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது, விலங்கினத்திற்கும் இருக்கிறது. மனிதனுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய 6ஆம் நிலை தான் புகுந்ததால் தரித்த ரூபம். 6ஆம் நிலையில் தான் புகுந்ததால் தரித்த ரூபம் மனிதனாகி மகத்துவம் ஆச்சு. அந்த தன்மை டிரான்ஸ்பார்மேஷன்ல 5 அறிவு வரைக்கும் வந்து மனித ரூபத்தில் 6ஆவது அறிவாக புகுந்ததால் தரித்த ரூபம் மனிதனாகி மகத்துவம் ஆச்சு. இனியவன் கடமையை உணர்வதே சிறப்பு. இதை உணர வேண்டும் என்றால் அறிவை உணர வேண்டும். அப்ப அறிவை உணர்தல் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன வரியில சொல்றார் மகரிஷி. நமக்கு தயக்கம், அச்சம் இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும். அதை சொல்றார் பாருங்க. அந்த தயக்கத்திற்கும் அச்சத்தையும் வெளியெடுக்கிறதுக்கு அப்பப்போ கொடுக்குற டிப்ஸ் என்ன சொல்றார் பாருங்க. இயக்கங்களுக்கெல்லாம் இருக்க தத்துவம் மூலம், அதாவது சுத்தவெளி. இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் இந்த உடல் இயக்கத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது. அப்ப என்ன சொல்றாரு, எதை பார்க்கணும் சொல்ற, பயத்துக்கெல்லாம் மூலம் பற்றும் பாசம். அப்ப இன்பம் நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? இன்பத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்ற நிலை எங்கு தலை தூக்கி நிற்கிறதோ அங்கு பற்றும் பாசமும் படர்ந்து இருக்கும். பற்றும் பாசமும் இந்த ஆன்மாவில் படர்ந்து தோய்ந்து இருக்கும் பொழுது அச்சமும் சேர்ந்து வளரும். அச்சம் சேர்ந்து வளரும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா தொடர்புகளும் என்னென்ன? அச்சத்தினால் பதட்டம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும், சந்தேகம் ஏற்படும், சினம் ஏற்படும், கவலை ஏற்படும். இப்படி தொடர்பு வந்து கொண்டே இருக்கக்கூடும். அப்ப பற்றும் பாசமும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் நம்ம. அப்ப பற்றும் பாசமும் என்றால் என்ன அப்படின்றதையும் ஒரு இடத்துல சொல்றார். அதையும் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப நாம இதை கொஞ்சம் பற்று பாசம் இல்லாமல் எந்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா அன்பும் கருணையும் உள்ள நிலைக்கு உயர வேண்டும் அப்படின்னு சொல்றார். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இரு, உற்று உற்று பார்த்திரு உன்னை உலகை பின், கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும் அப்படிங்கிறார். ரொம்ப அருமையா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். அப்ப பற்றறுத்தல் அப்படின்னா உறவுகள் மேல் இருக்கக்கூடிய பற்றி நாம் விட்டுவிட வேண்டும், உறவுகளோடு இருக்கக்கூடிய உறவுகளை துறவறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரா? இல்லை இல்லை, பற்றுக்கு பதிலாக அன்பை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்ப அன்பை வளர்க்க வேண்டும் என்றால் வெளியிலிருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீ பற்றை மாற்றுவதற்கு உச்சியில் நினைவை செலுத்த செலுத்த உள்ளிருக்கக்கூடிய அன்பு வளர 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 பற்று அப்படியே மடிந்து விடும் அல்லது தளிந்து விடும். அப்ப அன்பை வளர்க்க வேண்டும் என்றால் துரியத்தில் நாம் ரெகுலரா தவம் செய்ய வேண்டும். அப்ப மனதின் அலைச்சூழல் எப்பவுமே ஒரு 10க்குள் வைத்து கொண்டோமே ஆனால் அன்புதான் முன்னோக்கி நிற்குமே தவிர
பற்றும் பாசமும் சிந்தனைக்குரியதாக மாறும். விலகுது, நம்மை விட்டு விலகி விடாது. பற்றும் பாசமும் உறவுகளுக்கு தேவையான ஒன்றுதான், இல்லை என்று சொல்ல, அது விலகாது. அது என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அது நம்ம அதை கண்ட்ரோல்ல வச்சிருப்போம், அல்லது அது கண்ட்ரோல்ல நம்ம போகாம அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருப்போம். அப்ப பற்றும் பாசத்தையும் காட்டுவதை காட்டிலும் அன்பை காட்டுவது மிகவும் சிறந்தது அப்படிங்கிறது மகரிஷியுடைய கருத்து. அப்ப அகதவம் அறநெறியும் இணைந்து ஓங்க அமைதி இயல்பாகும் சொல்றார். 1293வது பாடல்ல சொல்றார் பாருங்க, அகதவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க. அப்ப அறநெறி வேறு அகதவம் வேறா என்றால், அகதவம் இயற்ற 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 அறநெறி இணைந்து ஓங்கும் அப்படின்னா வளரும். ஆன்மாவின் வேண்டாத பதிவுகள் நீங்கும். நீங்கும்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சிருமா? இல்லை, எழுச்சி பெறாது. அகதவமும் அறநெறியும் இணைந்து ஓங்கும். அப்ப அகதவம் செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அறநெறி இணைந்து ஓங்கும். ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும். இகத்துறவு அனைத்தும் இனிமை நல்கும். இகத்துறவு, இகத்துறவுன்னா என்ன அப்படின்னா, இந்த உலகியல் இருக்கக்கூடிய பற்று, இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொட்டால் உறவு, விட்டால் துறவு. அப்ப தேவைப்படும் போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நாம் வருவோம். தேவையில்லாத போது அதை பேணக்கூடிய, ஏன்னா வேற யாருக்காவது பயன்படும் இல்லையா, அதனால பேணக்கூடிய தன்மைக்கு நாம் உயர்வோம். அப்ப இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும். எப்போதும் மன அமைதி இயல்பாகும். அப்ப எப்போதும் மனதில் ஒரு அமைதி இருக்கிறது என்றால் என்ன? மகிழ்ச்சி. அப்ப மன வளம் மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டே இருக்கும். அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மனதில் வளம் வேண்டும். மனம் வளமாகத்தான் இருக்கிறது. அந்த வளதை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், இன்னும் செழுமைப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்ப மிக தெளிவாம் உண்மையுமாம் இந்த உண்மை மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும். எப்பொழுதும் மன அமைதி இயல்பதாகும். மிக தெளிவு உண்மையுமாம் இந்த உண்மை மீறி எழும் பழவினையின் மறைந்து நிற்கும். தொகுத்துணர்வாம் விரிந்த மனத்தொடர் முயற்சி. அப்பதான் ஐயா சொன்னார், பாஸ்கர் ஐயா சொன்னார், விரிந்தாலும் ஒடுங்கினாலும் அப்படின்னு சொன்னார். அப்ப மனம் விரிந்தாலும் ஒடுங்கினாலும் இறைத்தன்மையை விரிந்தால் எங்க? பிரபஞ்சத்தில். ஒடுங்கினால் என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய உயிரோடு, அகதவம். ஸோ அகதவத்தில் நீங்க உயிரில் ஒடுங்க 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 இந்த மனம் காந்தம், ஜீவகாந்தம் விரிவடையும். அப்ப விரிவடைய விரிவடைய என்ன நன்மை கிடைக்கிறது நமக்கு? பேரறிவோடு இணையக்கூடிய நன்மை. அதுதான் மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும் தொகுத்துணர்வாம் விரிந்த மனத்தொடர் முயற்சி சுயநிலையாம் மெய்ப்பொருளாய் தன்னை தேரும். அந்த அளவுக்கு ஒடுங்கினாலும் விரிந்தாலும் இங்கே என்ன ஒரு உணர்வு உருவாகும் என்றால், பார்க்கின்றவையெல்லாம் என் பிரதிநிதிகள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதே எனக்குள் அறிவாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்க அனைத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் என்னோடு சமமானவை என்கின்ற அக உணர்வு தன்மை ஏற்படும். எப்படி சுத்தவெளிக்கு வேற்றுமை இல்லை, சுத்தவெளி எல்லாமாக இருக்கிறது, அது எதுவும் வேற்றுமைப்படவில்லை. ஆனால் எங்கு அங்கு வேற்றுமை ஏற்படுகிறது என்றால், அது துகள்கள் எங்கு எந்தெந்த தன்மையில் என்னென்ன விகிதாச்சாரத்தில் சேருகிறதோ அந்தந்த விகிதாச்சாரத்திற்கு தகுந்தாற் போல கோள்கள் தன்னை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படி விகிதாச்சாரம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சனிக்கும் இப்படி செவ்வாய்க்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு தன்மை நமக்கு அறிந்தவரை இருப்பதை போல பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் எத்தனையோ தன்மைகள் இருக்கிறது. அத்தனை தன்மைகளும் சுத்தவெளியிலிருந்து மாறுபட்டு இருந்தாலும் சுத்தவெளியாகிய அந்த மெய்ப்பொருள் எல்லா தன்மையிலும் இருக்கக்கூடிய தன்னுடைய பரிணாமமாகிய டிரான்ஸ்பார்மேஷன் ஆகிய உரு பொருளை அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது, மிதக்க விட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான ஆற்றலை தந்து கொண்டே இருப்பதை போல மனிதன் தன் அறிவை, தனக்குள் இருக்கக்கூடிய 6வது அறிவை உணர உணர தன்னால் பிறருக்கும் பிறரால் நமக்கும்
எப்பொழுதும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி வேதாத்திரி மகரிஷியினுடைய சூக்குமம் இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறதோ, அதில் ஒரு துளியாவது நம்முடைய அறிவில் அந்த ஒரு தன்மை உயருமானால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு சிறு பகுதியாவது நன்மை பயக்கும் என்ற சிந்தனையோடு மகிழ்ச்சி தரும் மனவளம் என்றதில் அடுத்த அத்தியாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 3: அறிதல், புரிதல், உணர்தல். எதை அறிதல்? அறிவு அல்லது உயிர். எதை புரிதல்? உயிர் அல்லது அறிவு. எதை உணர்தல்? உயிர் அல்லது அறிவு. அப்ப இப்படி எடுத்து பார்ப்போமா? அறிதல், புரிதல், உணர்தல் என்ற 3 தலைப்புக்கு கீழே உயிர், மனம், அறிவு. அப்ப அறிதல், உயிரை அறிதல் வேண்டும், மனதை புரிதல் வேண்டும், அறிவை உணர்தல் வேண்டும். அப்ப இந்த 3ம் எது சாத்தியமாகுது? 3க்கும் அறிவு நிலை நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப எந்த அறிவை கொண்டு எதையெல்லாம் உணர்கிறோம் அப்படின்னு பார்த்தா 5 அறிவு தன்மையிலிருந்து தொடு உணர்வு, அதாவது தோல், கண், நாக்கு, மூக்கு, காது, இவைகளை கொண்டு நாம் எந்தெந்த இதை உணர வேண்டுமோ அதை பூரா உணர்கிறோம். அப்ப எதை உணர வேண்டும் அப்படி என்றால் 6வது அறிவை அறிதல் முதல் அவசியம். அப்ப பெரும்பாலும் 6வது அறிவு என்ன என்பதை அவரவர்களுடைய அனுபவத்திற்கு தகுந்தாற் போல எல்லோரும் நாம அறிந்து வைத்திருப்போம். ஆனால் வேதாத்திரியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய 6வது அறிவு என்ன அப்படிங்கிறதை நல்லா புரிந்து பார்த்தோமேயானால், புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பட்டு ஆராயும் புதுமையே 6ஆம் அறிவாம் அப்படின்னு மகரிஷி சொல்றார். எவ்வளவு ஒரு அற்புதமான சிறிய விளக்கம் பாருங்க. புலனைந்தின் துணை கொண்டு, இந்த புலனைந்து இல்லாமல் 6வது அறிவை புரிய முடியுமானா முடியாது. பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே 6ஆம் அறிவு அப்படின்னு ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்கிறார். அப்ப புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல். அப்ப இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிதல். அப்ப புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணர்தல். அப்ப இந்த அறிவு நிலை என்றால் என்னன்ற ஒரு அறிதல் வேண்டும், புரிதல் வேண்டும், உணர்தல் வேண்டும். இந்த 3ஐயும் ஒவ்வொன்றாக நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப குழந்தை பருவம், அப்ப ஒரு பாலக பருவம், அப்ப வயோதிக பருவம், இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப அதெல்லாம் எடுத்தோம்னா அது ஒரு தொகுப்பாக இருக்கிறது. பட் அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டாம். முதல்ல இந்த மகிழ்ச்சியும் மனவளமும் எதை அடிப்படையாக கொண்டது என்பதை சிந்திப்போமா? உயிர். ரொம்ப அழகா சொல்றார். உடல் உயிர் இரண்டிற்கும் வித்தே மூலம் என்பதை அறிதலும் வேண்டும், புரிதலும் வேண்டும், உணர்தலும் வேண்டும். ஏன்னா அப்படின்னாதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்பம் தேவையில்லை. இன்பம் தான் நாம அனுபவிக்கத்தானே போறோம். எவ்வளவு காலம் நாம் உயிரோடு இருக்கிறோமோ அவ்வளவு காலம் இன்பம் நமக்கு நிரந்தரம். ஏன்னா புலன்கள் மூலமாக பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், சுவைக்க போகிறோம், நுகர்தல் போகிறோம். அப்புறம் என்ன இருக்கு? தொற்று பார்க்க போகிறோம், குளிரை அனுபவிக்க போகிறோம், வெயிலை உணரப் போகிறோம். இப்படி எல்லா சுகங்களும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உண்டு. இன்பம் நிரந்தரம், நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி என்பதைத்தான் நாம பெற வேண்டும். அப்ப மகிழ்ச்சிக்கு ஒரு 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 திறவுகோலாக இருப்பதே மனம்தான். அப்ப மனதிற்கு மூலமாக இருப்பது எது? உயிர். அப்ப பிறப்பு, துறப்பு, இறப்பு, இதான வாழ்க்கை பயணம். அப்ப துறப்பு என்பது என்ன? நடுவுல எதை துறக்க வேண்டுமோ அதை துறந்து விட வேண்டும், எதை சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே நாம் என்ன எந்த அளவுக்கு நம்ம தயார் செய்து கொள்கிறோமோ அப்பதான் வாழும் காலத்திலேயே நாம் உயர்வாக வாழ்ந்தால்தான் அது ஸ்வர்க்கம் அப்படின்னு மகரிஷி நமக்கு பல இடத்துல விளக்கம் கொடுத்திருக்கார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இன்பமாக இருக்க வேண்டுமா என்றால் இன்பம் சொற்பமாக உடையது. அப்போதே பார்த்தோம் இல்லையா? அப்ப மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது. அப்ப மகிழ்ச்சியை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால் உடலுக்கு மூலமாக இருப்பது உயிர், இந்த உயிர் இந்த இரண்டிற்கும் மூலமாக இருப்பது வித்து என்ற மூலமாகிய சுத்தவெளி. அப்ப உட்பொருளே மெய்ப்பொருளாம் உண்மை தேர்வேன். அப்ப வித்து
அப்படின்னு சொல்லிட்டோம்னா சுத்த வெளி. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதை இப்ப நம்ம எடுத்தோம்னா நமக்கு நேர அவகாசம் இல்லை. உட்பொருளே மெய்ப்பொருளாம் உண்மை தேர்வீர். எது உட்பொருள்? உயிருக்கு உட்பொருளாய் இருப்பது மெய்ப்பொருளாய் இருக்கக்கூடிய சுத்த வெளி என்பதை தேர்வீர். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து உணர்தலுக்கு வருவோம். உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு. விளக்குறார் பாருங்க, ஒரு சயின்ஸ் அருமையா விளக்குறார். உடல் என்பது அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு. உயிர் என்பதோ உயிர் என்பதோ அணுவின் துகள்கள், நுண்துகள்கள் ஆம். உயிர் என்பதோ அணுக்கள் பல சேர்ந்த கூட்டு, உயிர் என்பதோ அணுவின் நுண்துகள்களாம். அப்ப ரெண்டுக்கும் கணக்கு வந்துருச்சா? அப்ப நுண்துகள்கள் பல சேர்ந்ததுதான் அணு, அணுக்கள் பல சேர்ந்ததுதான் உடல். அப்ப இரண்டையும் பார்த்தாச்சு. உடல் ஊடே உயிர் சுற்றி சுழன்று இயங்க உணர்ச்சி என்ற விளைவு உண்டாம். இங்கதான் மெதுவா நம்ம உள்ளுக்குள்ள வர்றோம். உயிர்னா என்ன? அப்ப உணர்ச்சி 5 அறிவு வரைக்கும் இருக்கு, நமக்கு இருக்கு இல்லையா? உடல் ஊடே உயிர் சுற்றி சுழன்று இயங்க. நல்லா பாத்துக்குங்க, சுழன்று சுற்றி ரெண்டையும் சொல்றார். மொட்டையா நமக்கு எதுவுமே அறகுறையா விடல, எல்லாம் தெளிவா கொடுத்திருக்கார். உடல் ஊடே உயிர் சுற்றி சுழன்று இயங்க. சுற்றி கொண்டே இருந்தா பத்தாது, சுழலவும் வேணும். சுழன்று இயங்க உணர்ச்சி என்ற விளைவு உண்டாம். அறிவு அதுவே இதே. உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அறிவு அங்கே ஏது? அப்ப இந்த உயிர் உடலை விட்டு போயிருச்சுன்னா அறிவு இல்லையே. அப்ப அறிவு இருக்க வேண்டுமென்றால், அறிவு இயங்க வேண்டுமென்றால், ஆன்மா செயல்பட வேண்டுமென்றால் இந்த எல்லை கட்டிய பரு உடலுக்குள் சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய உயிர் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உடல் வாழ்வதற்குள் தான் இன்பம் துன்பம். உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அறிவு அங்கே ஏது? ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சுட்டு சொல்றார் பாருங்க. உடல் வாழ்விற்குள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப அருமையான வார்த்தை. உடல் வாழ்விற்குள் தான் இன்பமும் துன்பமும். அறிவுல சொல்லல அவர். இன்பமும் துன்பமும் உடல் வாழ்விற்குள் தான் இன்பமும் துன்பமும் அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொல்றார். அப்ப ஒரு சின்ன விளக்கம் பார்ப்போமா? வித்து என்பது அணு முதல் அண்டம் வரை அனைத்தையும் உருவாக்கும் அடிப்படை தகுதி ஆற்றலையும், அதுவே நம் அறிவாகவும் விளங்கும் பரம்பொருள் அதனை குறிக்கிறது. வித்து என்றால் இந்த இடத்துல என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். இயற்கையோடு இசைந்து வாழுவது விலங்கினங்கள். இயற்கையோடு இசைந்தும் அதன் மூலம் அதோடு இணைந்தும் வாழும் தகுதியும் ஆற்றலும் மனிதனின் 6வது அறிவுக்கும் உண்டு. அப்ப மனிதனுக்கு அந்த தகுதி இருக்கிறது. அப்ப மனிதனும் இயற்கையோடு இசைந்து வாழக்கூடிய தகுதி இருக்கிறது. ஆனால் அதனுடைய மூலமாகிய அந்த மூலத்தின் அதனுடைய தகுதியையும் சேர்த்து உணரக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய 6வது அறிவுக்கு உண்டு. இதன் வாயிலாக தன்னை உணர்தல், பிறரை, இயற்கையை, மூலம் அதனை உணர, தன்னை உணர்தல், பிறரை உணர்தல், பிறருடைய உணர்வுகளை உணர்தல், இயற்கையை உணர்தல், இயற்கையின் மூலம் அதனை உணர்தல். இப்படி இதையெல்லாம் உணர உணர ஒன்றே அனைத்தும் என்பதையும் உணர ஒற்றுமை, அமைதி மனதிலும் சமுதாயத்திலும் நாட்டிலும் உலகிலும் ஏற்படும். அதுவே மனவள கலையின் நோக்கம். பாருங்க, நம்ம மகிழ்ச்சி தரும் மனவளம் அப்படின்ற ஒரு தலைப்பு சிந்திக்க சொல்லி அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கருத்து பாருங்க. அந்த மனதை நீ வளப்படுத்த ஓம் மகிழ்ச்சி உனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்துக்கே ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டார். அப்ப அடிப்படை ஆற்றல் அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிப்படை ஆற்றல் என்ன, இறைநிலைன்னா என்ன, உருவாக்கம், அறிவு, அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியும். அப்ப பிரபஞ்சத்தில் அறிவாக இருப்பது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதெல்லாம் நமக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. உயிர் உணர்ந்தோர்
பலர் உரைக்க இயலாமல் போனார். உயிர்நிலையை 10 தவம் புரிந்து உணர்ந்து விட்டேன். விஞ்ஞான அறிவு பெற்றோர் உணர்தற்கு ஒத்தபடி விளக்குகிறார். அவர் சொல்றார், நான் விளக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த உயிரை, விஞ்ஞானிகள் உயிரை உணரலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆனா அந்த விஞ்ஞானிகளுக்கு உயிரை எப்படி உணர வேண்டும் என்பதற்கு நான் 10 வருடம் தவம் செய்து அந்த உயிரை பற்றியான விளக்கங்களை கொடுத்திருக்கேன்னு சொல்லி உயிருக்குன்னே நமக்கு தனியாக பெரிய அத்தியாயம் கொடுத்திருக்கிறார். அதையும் நாம ஒரு கவியில பார்ப்போம். 1149. உயிர் என்ற பரம அணு ஆக்கி காக்கும். உயிர் என்ற பரம அணு ஆக்கி காக்கும். உடலினிலே சுற்றி சுற்றி உணர்வாய் ஆற்றும். உயிருக்கு மித உணர்ச்சி தொடர்ந்து இயங்க ஊடு நீர் வெப்பம் காற்று அளவாய் வேண்டும். ஊடு நீர் வெப்பம் காற்று அளவாய் வேண்டும். உயிர் அந்த மூன்றில் ஒன்று முறைகேற்றால் கேடுற்றால் உடலை விட்டு பிரிந்து விண்வெளியில் சேரும். உயிர் என்ற ஆற்றலுக்கு மரணம் இல்லை. உணர்வில் விளைவில் இடத்தால் வேறுபடும். அப்போ உயிர் என்பதற்கு மரணம் இல்லை, ஆனால் உணர்வில் விளைவில் இடத்தால் வேறுபடும் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் இந்த இடத்துல நாம நன்கு அப்படின்னாதான் மகிழ்ச்சி கிடைக்கும். உணர்வில் விளைவில். இப்போ என்னுடைய உயிர் தான் என் மனைவியிடத்திலும் இருக்கிறது, என் பிள்ளைகளிடத்திலும் இருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலும் இருக்கிறது என்றாலும் அது விளைவுகள் என்னுடைய சிந்தனைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் மாறுபடும் போது இடத்தால் வேறுபடும் என்ற சிந்தனையோடு நான் அவர்களை தொடர்பு கொண்டால் அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர, இல்ல சமயத்தில் இன்பம் இருக்கும், சமயத்தில் துன்பமும் வரும். அதுதான் சொல்றார், உயிருக்கு மரணம் இல்லை, ஆனால் உணர்வில் விளைவில். அப்ப என்னுடைய உணர்வில் ஏற்படுகின்ற அதே உணர்வு தான் என் வாழ்க்கை துணைக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் சுற்றத்தாருக்கோ ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நான் இருந்தேனானால் மகிழ்ச்சி கிடைக்காது. அந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது என்றால், எனது மனதின் அலைச்சுழல் 15க்கு மேல அல்லது 20க்கு மேல பற்று பாசத்தோடு இருந்தால், ஒன்று பொருள் பற்றாக இருக்கலாம் அல்லது உயிர் பாசமாக இருக்கலாம், அதாவது யாருடைய உறவுகளோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம். அப்ப இந்த பற்றும் பாசமும் பொருளாலோ அல்லது புகழாலோ அல்லது அதிகாரத்தாலோ அல்லது உறவுகளாலோ பின்னப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் மேலோங்கி நிற்கும். அதனாலதான் சொல்றாரு, உணர்வில் விளைவில் இடத்தால் வேறுபடும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப மன வளம் இருந்தால் அந்த சிந்தனை வரும். அப்ப மன வளம் வருவதற்கு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அக்னை துரியம். கண்டிப்பாக துரிய நிலையில் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும், அப்ப இந்த உயிரை, அதுதான் உயிர் மட்டும் எடுத்திருக்க இன்னைக்கு சப்ஜெக்ட்ல, இந்த உயிரை நாம எப்படியெல்லாம் பழக்கிறோமோ அப்படியெல்லாம் அது பழகிறதுக்கு உண்டான தகுதி உடையது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள அந்த உயிரை பாருங்க, நாம பழக்குனா நம்ம பழக பழக நம்ம பழக்கத்துக்கெல்லாம் அது மாறுது பாருங்க. இல்லாட்டி இவ்வளவு மாற்றமும் இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு உயர்வும் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்குமா? அப்பேற்பட்ட வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இந்த உயிருக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் பற்றாலும் பாசத்தாலும் பிடிவாதத்தையும் அகந்தையையும் வளர்த்து கொண்டே போக வேண்டும்? அப்படி ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டோம்னா மனம் விரிவடை. அப்ப மனம் அப்படி சிந்தனை எனக்கு இருக்கு, ஆனால் செயல்படுத்த முடியவில்லையே அப்படின்னா, சிந்தனை இல்லாமல் யாரும் இருக்க போறது இல்லை. எல்லோரும் நல்லவர்கள் தான், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் தான் எல்லார்ட்டையும் எண்ணம் இருக்கும். ஆனால் அங்கு ஒரு தடை இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த தடை காரணம் என்னன்னா, நாம் வந்த பரிணாம பாதையில் நம்மளுடைய உயிர் பழகி வந்த பழக்கம், எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உயிரினும் மாற்றம் காணும் அப்படின்னு உயிரை பத்தியான ஒரு உயர்வு சொல்லியிருக்காரு. அப்ப நாம பரிணாமமாய் வந்த வழியில் இந்த உயிர் தாங்கி கொண்டு வந்த அத்தனை பதிவுகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதனால்தான் நமக்கு தடைகள் ஏற்படுகிறது, தடுமாற்றம் ஏற்படுகிறது, தடமும் மாறுகிறது. அப்ப
அதை போக்குவதற்கு எங்க இருக்கு? அதுக்குள்ளேயே வழி இருக்கே. அந்த வழியை பயன்படுத்துறது தான் அகதவம். அப்ப முறையாக உருவ உடலை கட்டுகிறது எது? அந்த விண்ணு. முறையாக உருவ உடலை கட்டுகிறது, காத்தும் வளர்த்தும் வருவது உயிரெனும் வித்து. அப்ப அந்த உயிரை அது எப்படி உடலை கட்டிக்கொள்கிறது, தானாக கட்டிக்கொள்கிறது, சரியாக கட்டிக்கொள்கிறது, எல்லாமாக இருக்கிறது. அப்ப அந்த உயிரோடு சேர்ந்து ஒன்று வெளியே வருகிறது பாத்தீங்களா? இந்த சுழன்றும் சுற்றியும் வருகின்ற நிலையில் அங்கு ஒன்று உருவாகுது பாத்தீங்களா? பிரபஞ்சத்தில் உருவாவது விண் வான்காந்தம். இந்த அதே சிற்றுயிரில் உருவாவது அங்க பரம்பொருளின் எழுச்சி ஆற்றல் கருதும் அறிவெழுச்சி. எழுச்சியில் எங்கும் எழுச்சியாக இருக்கிறது. அங்க பரம்பொருளின் எழுச்சியாக வான்காந்தத்தில் இருக்கிறது. இங்க அதே ஜீவகாந்தமாக இருக்கிறது. அப்ப இந்த ஜீவகாந்தம் உயிரிலிருந்து விரிவடையுது. அப்ப அந்த விரிவடையக்கூடிய அந்த விரிவடையும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பதிவுகளின் தன்மையை அது வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது ஆறாவது அறிவின் மூலமாக. அப்ப அதே ஆறாவது அறிவின் மூலமாக அறிதலும் புரிதலும் வந்த பிறகு இந்த அறிதலும் புரிதலையும் கொண்டு தவத்தின் மூலமாக உயிரை உணர உணர அறிதலையும் புரிதலையும் வைத்துக்கொண்டு ஆறாவது அறிவின் மூலமாக நாம் அதை பெருக்கிக் கொண்டு இந்த அறிதலும் புரிதலும் வேறெந்த விலங்கினத்திற்கும் கிடைக்காத ஒன்று. அது புரியும், அதுவும் அறிந்து கொள்ளும். தன் உணவை, தன் இருப்பிடத்தை, தன் தேவையை அறிந்து புரிந்து செயல்படும். உணர்ந்து உணவை உண்ணும். ஆனால் தன் தரத்தை மாற்றிக்கொள்வதற்குண்டான தகுதி ஆறாவது அறிவாகிய அந்த பேரறிவின் ஒரு துளியாகிய சிற்றறிவில் நமக்குள் இருப்பதை நாம் பயன்படுத்தினோமேயானால் என்ன கிடைக்கும்? இந்த உயிரின் தன்னுடைய விரிவலை பழக்கத்தில் இருந்து வரக்கூடிய வேக விரிவலையை அகதவத்தின் மூலமாக, அகதவம் உயிர் மேல் தவம், அகதவத்தின் தவம் மட்டும்னா கான்சென்ட்ரேஷன், எக்ஸ்டர்னல் மனம் வெளியே செல்வது, கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றது. அதே அதே உயிரை, அதே மனதை அதற்குள்ளேயே திருப்புவதால் அந்த உயிரை உணரக்கூடிய தகுதி அந்த காந்தத்திற்கும் இருக்கிறது. அப்ப காந்தத்தை காந்தத்தால், உயிரை காந்தத்தாலே உணரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்கிறது. இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை அந்த இறை சக்தி நமக்கு கொடுத்திருக்கிறத நமக்கு ரொம்ப அழகா சிம்பிளா எடுத்து உரைத்த வேதாத்திரி மகரிஷி நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தை நாம பயன்படுத்தல அப்படின்னா இது யாருடைய தவறு? சரிதா தவறுன்னு சொல்லுவோமா? வேண்டாம் வேண்டாம், தவறுன்னு சொல்ல வேண்டாம். ஏதோ நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறிய தடங்கள்னு சொல்லுவோமே, தவறு இல்லை. நாம் அறிந்து தப்பு செய்வோமா? மாட்டோம். அதனால அறிந்து தப்பு செய்ய போவது இல்லை. அப்ப அதுல அவர் சொன்னது அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஊடு அப்படிங்கிறதுலயே அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துட்டார். அப்ப அந்த சிறப்பு, அந்த மேன்மை, இது எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அதை நாம பழக்கப்படுத்துவதற்குத்தான் இந்த தவமும் தன்மையும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இந்த தவம் செயல்படுத்த அந்த துரிய நிலையில் இருந்து தவம் இயற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா மனதின் அலைச்சுழல் குறைய 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 மனம் என்ற தன்மையிலிருந்து அறிவு என்ற தன்மையில் உயர்ந்து விடுகிறோம். அதுதான் முக்கியம். மனம் என்பது புலன் வழியாக, மனம் இல்லாட்டி முடியாது, புலன்கள் இல்லாட்டி இயலாது, அறிதலும் இயலாது, புரிதலும் இயலாது. அப்ப உணர்தல் என்பது அந்த 5 புலன் வரைக்கும் இல்லாமல் அரூபியாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவை கொண்டு உணர்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்திற்கு நாம் உயர உயர உயரத்தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும். அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாரு பாருங்க, மன தூய்மை வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்குங்கிறார். ரொம்ப அழகா சொல்றார். மன தூய்மை வினை தூய்மை. அப்ப துரிய தவம் நல்ல பயிற்சி பண்ணணும். துரியாதீதம்ங்கிறது அன்பும் கருணையும் வளர்த்து கொள்வதற்கு, உள்ள இருக்கிறத வளர்க்கறதுக்கு ஒரு உரம் நமக்கு தேவை. அதுதான் துரியாதீதம். அது கண்டிப்பா தேவை. ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு
அதே துரியாதீத தன்மையை துரியத்தில் நாம் பழக வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய தொடர் பயிற்சி. அப்ப துரியாதீத நிலையில் நம்மளுடைய அறிவு, நம்முடைய மனத்தின் அலைச்சுழல் எவ்வளவு இருக்குதோ அதையே துரியத்துக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா மன தூய்மையினால் வினை தூய்மை. வினை தூய்மைனா என்ன? எண்ணம், சொல், செயல் பேரலா இருக்கக்கூடியது. எண்ணம் சொல்லாக மாற வேண்டும், சொல் செயலாக மாற வேண்டும், செயல் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் நன்மை தரக்கூடியதாக மாற வேண்டும். அப்படின்னா தான் அதுக்கு சரியான வழி வரும். அப்ப அந்த நிலையில் நாம் இருந்தோமே ஆனால் அது என்ன வருது? நிறைவை தருகிறது. மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, அமைதி நல்கும். மனம் உயர நேர்மை வழி அகதவமாம் மற்றும் தன் வினை உயர அறமே ஆம் என்று மகரிஷி சொல்றார். அடுத்தது நாம உளவியல் சம்பந்தமாக கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். இதை உளவியல் சம்பந்தமாக ஏன் சிந்திக்க? மனம் என்றால் என்ன? இப்ப மகிழ்ச்சியை பார்த்தோம், இப்ப மனதுக்குள்ள கொஞ்சம் வந்துட்டு நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு நாம செல்ல இருக்கிறோம். அப்ப மகிழ்ச்சி, மனம் என்றால் என்ன? எண்ணங்கள், உணர்வுகள், விருப்பங்கள், நினைவுகள், சிந்தனைகள், கற்பனைகள், அறிதல் போன்ற அனைத்தும் மனம் தானே செய்து. மனம் இல்லாட்டி முடியுமா? எண்ணங்களின் பதிவு, பிறப்பு, இறப்பு, சிந்தனை, தீர்மானம் போன்றவை இதெல்லாம் செய்யறது எதுங்க? மனம் செய்யுது. அப்போ உணர்வு, உணர்ச்சிகளின் எழுச்சியும் உறைவிடமும் அன்பு, பாசம், கோபம், வெறுப்பு, மகிழ்ச்சி, இன்பம், துக்கம் தோன்றி மறைவதை உணரப்படும் இடம். இதெல்லாம் இங்க நடக்குது, இங்கதான் நடக்குது. பதிவு, அனுபோக அனுபவம். மேல், அப்புறம் என்ன? திருத்த மேல் பதிவுகள், திருத்த பதிவுகள் நம்ம போடணும். மேல் பதிவுகள்னு போட்டோம்னா நம்ம நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். அப்ப திருத்த பதிவுகள், நன்மை தரக்கூடிய திருத்த பதிவுகள். புத்தி, சித்தம், ஆழ்மனம், அறிவு, இதெல்லாம் எங்க இருக்குது? மனம். அப்ப மனதை புறமனம் எது சரி தவறு என்று தீர்மானிக்கும் அல்லது போராடுவது. சித்தம் நினைவுகளை புதிய வைக்கும் ஒரு இடம். புத்திசாலித்தனம் சரி தவறு தீர்மானித்த பகுத்தறியும் அறிவு நிலை. அகங்காரம் தான் என்ற உணர்வு. அப்ப இந்த அகங்காரத்திற்கு ஒரு தனியா ஒரு விளக்கம் மகரிஷி சொல்றாரு. அதை நம்ம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு நீங்க வாய்ப்பு இருந்தா, அகங்காரம் அப்படின்னா அது ஒரு உண்மையான ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம பின்னொரு வகுப்புல பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல உளவியல் சம்பந்தமாக மனம் எப்படி செயல்படுகிறது? மூளையின் வாயிலாக விரிந்து சுருங்கி வெளி செயல்பாடுகளும் உள் செயல்பாடுகளுக்கும் வேறுபாடுகள் காண்பது. மூளை பதிவுகள் கர்மையம். மூளை என்பது ஒரு உடலின் உறுப்பு, மனம் என்பது அதன் செயல்பாடுகளின் தொகுப்பு. கான்சியஸ் காம்பினேஷன்ஸ். அப்ப மூளை என்கின்ற ஒரு உறுப்பு நமக்கு அவசியம். அது இல்லாட்டி மனம் என்பதன் அதன் செயல்பாடுகளின் தொகுப்பு அங்கே ஏற்படாது. அப்ப மனிதனின் மூளையில தான் அதீதமான நியூரான் செல்ஸ் இருக்கு. அப்ப அந்த நியூரான் செல்ஸ் தான் நம்முடைய சிந்தனையை, மூலத்தையும் அறிவிக்கக்கூடிய, ரொம்பவும் விரித்து தன்னை அறிதல், தன்னை உணர்தல், இப்படி எல்லா வகைக்கும் நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது, அதீதமாக இருக்கக்கூடிய நியூரான் செல்ஸ். மனிதனின் வெளிப்பாடு அவனின் மனதின் தன்மை. அப்ப இந்த உளவியல், அப்ப இந்த மூளையில் வாயிலாக தான். அப்ப பாருங்க, துரியம், பீனியல் கிளாண்ட், அந்த இறை சக்தி, அந்த சுத்த வெளி இங்கு ஒரு வித்தாக தன் உடலை கட்டும் பொழுது எங்க கொண்டு வந்து பீனியல் கிளாண்ட வச்சிருக்கு? மூளைக்கு அடியில வச்சிருக்கு. இதெல்லாம் நாம புரிந்து பார்த்தோமே ஆனால் இன்னும் நமக்கு உயிர் மேல் மதிப்பு கொடுக்கணும். எந்த அளவுக்கு அதை இன்னும் உணரணுங்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும். அதைத்தான் மகரிஷி சொல்றாரு. அப்ப ரொம்ப தெளிவா சொன்னோம்னா, மனிதனின் வெளிப்பாடு அவன் மனதின் தன்மை. மனவளம் இட்ஸ் நத்திங் பட் ஏ வெல்னஸ், நத்திங் பட் ஏ மென்டல் வெல்னஸ் சொல்றாங்க. மனவளம் என்னதுங்க? மென்டல் வெல்னஸ். சி, பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் இல்னஸ் எவர், இப்ப எனக்கு எப்பவுமே ஒரு இல்னஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு சோர்வு, இல்ல ஒரு கோபம், ஒரு தாபம், ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு, இல்ல ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு, அருகுணம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்னஸ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர்னு பாத்தீங்கன்னா இல்னஸ், ஐ. அப்ப நான் என்கின்ற சிந்தனை எனக்குள், நான் வெளியே காட்டலைன்னா கூட, நான் வெளியே காட்டியிருக்க மாட்டேன், வெளியில கரெக்டா இருந்திருப்பேன், போயிருப்பேன். ஆனா நான் என்கின்ற சிந்தனை என் மனதுக்குள்ளேயே அதிகமாக இருந்தாலும் அந்த மென்டல் வெல்னஸ் கிடைக்காது. அதற்கு பதிலாக
இஃப் யூ ரெப்ரசன்ஸ், இஃப் யூ ஆர் இன் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ் இருக்கு அப்படின்னா யூ ரெப்ரசன்ட் வி, WEV, நாம் என்ற சிந்தனைக்குள் வந்தாச்சுன்னா அந்த வெல்னஸ் என்பது, மென்டல் வெல்னஸ் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமா கிடைக்கும், ரொம்ப ஈஸியா கிடைக்கும். there is no much money to spend on that. அவ்வளவு பெரிய காசு செலவழிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்ப எண்ணங்கள் தான் விதைகள், நிறைவு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த மண்ணுல எதை போட்டாலும் விதைப்பதை போல நம்மளுடைய எண்ணங்கள் தான் விதைகளாக இந்த மனதில் இருக்கிறது. அப்ப எதை செய்ய வேண்டும்? நிறைவு, உணர்வு, உணர்ச்சி, சமநிலை. அப்ப நல்லது கடக்கக்கூடிய, நல்லதா நடக்கக்கூடிய, தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் நன்மை தரக்கூடியதாக நாம செய்யணும். அப்ப அந்த எண்ணங்களை கொண்டு வரணும். அப்ப அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? மேல் பதிவாக. அதற்கு தான் மகரிஷி நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்கிறார். அப்ப மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம எதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் பொறுமை வளர்த்து கொள்ள வேண்டும், ரியலைசேஷன், பொறுமை வளர்த்து கொள்ள வேண்டும், அன்பு வளர்த்து கொள்ள வேண்டும், கருமை வளர்த்து கொள்ள வேண்டும், அறிவு வளர்த்து கொள்ள. இந்த 4ம் எங்க இருக்கிறது? உள்ளதான் இருக்கிறது. அப்ப எது எல்லாம் விட வேண்டும்? விட்டாச்சுன்னா இதெல்லாம் வந்துடும் இல்ல. அப்ப பொய்யர்கள், துரோகி, பொறாமை கொள்வோர், மமதை பிடித்த இவர்கள் எல்லாம் இந்த 4 இருந்தா அவர்களே விளங்கிடுவாங்க. இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட அது இருக்கான்னு பார்க்கணும். அது நம்ம கிட்ட இருந்தா அதை வெளியே தூக்கி போடுறதுக்கு உண்டான முயற்சி இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம கிட்ட எப்படிங்க வருது? நாம தெரிந்து யாரும் யாருக்கும் தவறு செய்ய போவதில்லை, துரோகம் செய்ய போவதில்லை, கெட்டது பண்ண போவதில்லை. அதை செய்பவர்களை பற்றி நாம் சிந்திக்க போவதும் இல்லை, சிந்திக்க வேண்டாம். ஆனால் நமக்கு நாமே பொய்யராக இருப்பது, நமக்கு நாமே துரோகம் செய்வது, நமக்கு நாமே பொறாமை கொள்வது, நமக்கு நாமே ஒரு ஈகோவில் இருப்பது, அதிலிருந்து விட வேண்டும் என்றால் அதற்கு எதிரியாக இருப்பது யார் என்று பார்த்தால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற பேச்சு. மகரிஷி சொல்வார், நோ கமாண்ட், நோ கமெண்ட், நோ டிமாண்ட். இந்த 3ம் எனக்குள் இருந்தால் நான் மேலே சொன்ன அந்த தேவையில்லாத விஷயங்கள் என் குணமாக என்னையும் அறியாமல் எனக்கு நானே துன்பம் செய்து கொண்டிருப்பேன். பிறருக்கு நான் செய்யலைங்க, ஆனால் எனக்கு நான் செய்து கொண்டே இருந்தேன்னா எனக்கு மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? மகிழ்ச்சி இருக்காது. அப்ப மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக நமக்குள் இருந்தால்தான் வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் நாம எப்படி வாழ முடியும் என்றால், நோய் இல்லாமல். மனம் வளம் பெற்றால் மனதால் தான் 80 விழுக்காடு நோய்கள் வருகிறது என்று விஞ்ஞானிகள் என்று ஒத்துக்கொண்டார்கள், ப்ரூவ்டு. அப்ப அந்த மனதை வளமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த சோம்பல், தேவையற்ற பேச்சு, அதிக தூக்கம், இந்த 3 பழக்கமும் இருந்தா அதை நாம நீக்கணும். அப்ப இது எப்படி நீக்கிறது? அப்ப உண்மையான உழைக்கணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல உழைக்கணும், தேவையான அளவு உறங்க வேண்டும், நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். 5 அளவு முறை மகரிஷி இதுக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 5 அளவு முறையை நாம் சரியாக கடைபிடித்தோமையானால் நம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த 5 முதலாவதாக இருக்கக்கூடிய உணவுதான் 7வது தாதுவாக இந்த உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிற்றறிவை மேற்கொண்டு வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்ப அந்த உணவின் தன்மை என் உயிரின் தன்மைக்கு ஒத்ததாக மாற்றப்பட வேண்டும். அப்ப உணவில் ஒழுக்கம், கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம். என்ன வேணுமோ சாப்பிடுங்க, அதில் ஒரு ஒழுக்கம். அப்ப அந்த உணவு உள்ள போனாதான் ரசாயன மாற்றமும் சரியாக இருக்கும். ரசாயன மாற்றம் சரியாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்கராஸ் சரியாக இயங்க ஒவ்வொரு நாளமில்லா சுரபிகளும் வலுப்பெற்று இருந்தால், அந்த ரசாயன தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது இந்த உடலில். இந்த ரசாயன தட்டுப்பாடு ஏற்படும் போது சோம்பேறித்தனம், வெகுளித்தனம், கோபம், பொறாமை இதெல்லாம் ஏற்படும்.
அதிக தூக்கம், இதெல்லாம் எப்ப ஏற்படுது? ரசாயன தட்டுப்பாடு, ரசாயன மாற்றம், ரசாயனத்தில் சீர்குலைவு இதெல்லாம் ஏற்படும் போது இதெல்லாம் வருது. அப்ப உணவை சரி செஞ்சிட்டா இந்த ரசாயன மாற்றம் சரியாக வந்துடும். இந்த ரசாயன மாற்றம் சரியாக வந்துவிட்டால் உந்து சக்தி ஆகிய உயிர் சக்தி சிறப்பாக இருக்கும். ரசாயன மாற்றத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த மின்சார மாற்றம், ஆற்றல், அந்த ஒளியும் சீராக இருக்கும். அப்ப இந்த 5ம் சரியாக இருக்கும் பொழுது எண்ணம் சரியானதாக இருக்கும், நேர்மறை எண்ணங்களாக இருக்கும். நேர்மறை எண்ணத்தால் உயர்வதற்கு உண்டான வார்த்தைகள் கிடைக்கும். அப்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். அப்ப ஆக்னை தவம் துரிய தவம். அப்ப ஆக்னை உலகியலை புரிதல், உணர்தல் பிளஸ் 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 அறிதல். துரியம் இயற்கையை புரிதல், அறிதல், உணர்தல் பிளஸ் பிளஸ் பிளஸ். துரியாதீதம் மூலமும் தன்னையும் உணர்தல். அப்படியே அந்த அளவுக்கு புரிந்து 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 உணர்ந்து 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 உயர உயர துய்ப்பதற்கு உண்டான தன்மை அன்பும் கருணையுமாக வெளிப்பாடாக வரும். அப்ப என்ன மிஞ்சும்? மகிழ்ச்சிதான் மிஞ்சும். மிஞ்சுவதா அதை இயல்பு என்று சொல்வதா என்று பார்த்தால், எங்கு அன்பும் கருணையும் தளித்து நல்ல நல்ல தளிர்விட்டு ததும்பி வளர்கிறதோ, மிளிர்கிறதோ, அது எல்லாம் என்ன? மகிழ்ச்சி தான். அப்ப அறம் இயல்பாகும். பிறப்பு, துறப்பு, இறப்பு என்பது இந்த உடலுக்கு வேணால் இருக்கலாமே தவிர, நம் ஆன்மாவில் நாம் வாழுகின்ற காலத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டோம் என்றால், நம்மால் பிறக்கப்பட்ட நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர்கள் அந்த ஆன்மாவும் தூய்மையாக ஆறுவதற்கும் தூய்மையாக மாறுவதற்கும் உண்டான மேல்பதிவுகளை நம் மகிழ்ச்சி தான் தரும், இன்பம் தராது. அப்ப இன்பம் என்பது புலன்வயப்பட்டது. அப்ப மகிழ்ச்சி என்பது ஆன்மாவின் உள்ளது. அப்ப ஆன்மா வாழும் காலத்திலேயே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து பழகிவிட்டால், இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறும் பொழுது நன்மை தரக்கூடியதாகவும் பிறருக்கு நினைவில் நிற்கக்கூடியதாகவும் எல்லோருக்கும் வாழும் காலத்திலும் நன்மை செய்து நம்முடைய ஜந்ததிகள், நம்முடைய கருத்தொடராக இருக்கக்கூடியவர்கள் நாம் மகிழ்ச்சியாக வாழும் பொழுதே அந்த தன்மைக்கு நம்மை உயர்த்த உயர்த்த நம்முடைய கருத்தொடராக சென்ற அங்கு உள்ள பதிவுகளும் மாற்றம் பெறுவதற்கு உண்டான ஒரு பேணுவதற்கு உண்டான தன்மையை இந்த மகிழ்ச்சி தரும் என்ற சிந்தனையோடு, மகிழ்ச்சி நிறைவு அமைதி நிறைந்தவை ஆகும் எது? இந்த பிறப்பு மாற்றப்பட வேண்டும். அப்ப அந்த நிலையில் இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பூர்த்திக்கு மேல் தேவை என்பது நமது என்ன ஆயிடும்? அப்ப தேவை இல்லையா? பொருள் தேவை இல்லையா? எல்லாம் தேவை. அப்ப பூர்த்திக்கு மேல் தேவையாக இருப்பது அல்லது தேவை என்பது நினைப்பது எல்லாம் தனக்காக இருக்காது, நமது கடமையை செய்வதற்காக, அடுத்தவர் வளர்வதற்காக, இந்த சமுதாயம் வளர்வதற்காக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அந்த மகிழ்ச்சி தரும். அப்ப மன வளம் பெற 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 மகிழ்ச்சி என்பது இயல்பாக மாறிவிடும். இந்த மகிழ்ச்சி என்பதுதான் இந்த உயிருக்கு தேவையான ஒன்று என்பதை சொல்லி, இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் என் மற்றற்ற மகிழ்ச்சியும் நிறைவும் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது பூரா குருவின் அருளால் கிடைக்கப்பெற்றது. குரு என்னை ஒரு கருவியாக இன்று பயன்படுத்தி இந்த கருத்துக்களை எனக்கும் தந்து அருளி இருக்கிறார். அதனால் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் தங்களோடு சேர்ந்து என்ற சிந்தனையோடு இந்த வாய்ப்பை நாம் இணைவதற்கு நம்மை பாலமாக இணைத்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் இணைந்திருந்த சிந்தனையாளர்களுக்கும் மகிழ்ச்சியோடு வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம்.
முதல் அன்பராக கவிதா கோவிந்தராஜன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. நீங்க என்கிட்ட கேட்கலாம். கவிதா கோவிந்தராஜன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளம். அர்த்தமுள்ள உறவுகள்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்னங்க ஐயா அர்த்தம்? எதுங்கம்மா? என்னது? அர்த்தமுள்ள அர்த்தமுள்ள உறவுகள். உறவுகள். அர்த்தமுள்ள உறவுகள். சரி, ஆ. அர்த்தமுள்ள உறவுகள் அப்படின்னா, ம். இப்ப உறவுகள் அப்படின்னா ஜென்ரலா எல்லாத்தையும் நம்ம, அதாவது யார் மேல பற்று வைக்கணும், யார் மேல பாசம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அர்த்தமுள்ள உறவுகள் அப்படின்னா தேவையானவற்றை தேவையான நேரத்தில் பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு உறவு. ஓ. இப்ப வாழ்க்கை துணை, வாழ்க்கை, குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் அர்த்தமுள்ள உறவு தான். ஓ. ஆ. ரைட்டா? ஆனா இன்னொரு பொருள் மீதோ அல்லது ஒரு புகழ் மீதோ அல்லது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மீதோ நாம ஏற்படுத்துகின்ற ஒரு உறவு இருக்கு பாத்தீங்களா, அது அர்த்தமற்றது, தேவையில்லாத உறவு. எண்ணத்தால் நம்ம உறவுன்னா ஜென்ரலா என்ன பண்ணிருப்போம்னா, உடலாலோ அல்லது பொருளாலோ அல்லது உருவத்தாலோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மனதால் கூட அந்த உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது கருத்து. ஆமா, அருமையா இருந்துச்சுங்க. அப்ப பற்றும் பாசமும் அது கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்களேங்க. அதாவது பற்று பாசம் என்பது உருவத்தால் ஏற்படுவதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அன்பும் கருணையும் என்பது உயிரால் ஏற்படுவதுன்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னா, இப்போ எனக்கு என் மூலமாக என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர குழந்தைகள் அப்படின்னு எனக்கு ஏற்படுகின்ற ஒரு 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 அன்புன்னு சொல்ல முடியாது, ஒரு இணைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது பற்றாகவும் பாசமாகவும் இருக்கும். அதாவது முதன்மைப்படுத்துதல் அவர்களுக்கு அப்படின்னு. அதே ஒரு விஷயத்த அன்பாக மாற்றினா எல்லோரு மேலையும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு தான், அதுதான் அன்பு பாசம். ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் மட்டும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம், ஒரு இரத்த உறவால் ஏற்படுவது பாசம். அதே இரத்த உறவால் அது ஒரு பொருளாகவோ அல்லது தனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு உரிமை கொண்டாடும் பொழுது அது பற்றாக மாறுகிறது. அது அன்பாக மலர்ந்தால் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள வளர்ந்தால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா அதை பார்க்கணும் இல்லையா? அப்பனாதான் பற்றுக்கும் பாசத்துக்கும் இல்ல வித்தியாசம், அன்பும் கருணைக்கும் உள்ள வித்தியாசம். இது நேரடியான வித்தியாசம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய அறிவும் எப்படி மாறும் அப்படின்னா, இந்த அன்பும் கருணையும் இல்லாமல் பாசமும் பற்றும் நம்மளுடைய உறவுகள் மேல் இருந்தா அங்க என்னெல்லாம் வரும் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் வந்துடும். அப்புறம் கண்டிஷன், நாம அவர்களை அதிகாரம் பண்ணி நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அதனால் விளையக்கூடிய துன்பம், இந்த ரெண்டும் ஏற்படும். அப்ப இதெல்லாம் உரிமைகளின் அடிப்படையில வந்துடும். அப்ப பற்று பாசத்தால் உரிமைகள் மேலோங்கும். அன்பும் கருணையும் அப்படின்னா, அன்பும் கருணையும் யாருடைய தன்மை அப்படின்னு பார்த்தா பேரறிவினுடைய தன்மை அன்பும் கருணையும். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெருசா இயங்கி கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே பேரறிவின் பேராற்றலினுடைய தன்மை தான். அப்ப அந்த பேரறிவினுடைய தன்மையாகிய அன்பும் கருணையுமே இப்ப என் வீட்டின் மேலேயே, என் பிள்ளைகள் மேலேயோ, என் வாழ்க்கை துணை மேலேயோ, என்னுடைய இரத்த உறவுகள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலத்திலேயோ நான் அன்பும் கருணையுமாக இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஆனா பற்றும் பாசமும் வச்சிருந்தேன்னா இது எனக்குரியது, அப்ப பற்று நான் அவங்க மேல வச்சிருக்கேன், அவங்க எனக்கு திருப்பி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அன்பும் கருணையும் வச்சுட்டேன்னா என் கடமையை மட்டும் செய்வேன் நான். அதான் ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு மகரிஷி நமக்கு வாழ்க்கை தத்துவத்துல 3வது தொகுதியாக கொடுக்குறாங்க. 12 தொகுதியில அந்த 3 கொடுக்குறாங்க. அப்ப அன்பும் கருணையும் நாம வளர்க்க வளர்க்க ஒழுக்கம், கடமை, ஈகையாக நம்மளுடைய எண்ணம், சொல், செயல்படும் இருக்குமே தவிர அங்க ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கும். எப்ப நம்ம கிட்ட எதிர்பார்ப்புகள் குறையுதோ அல்லது இல்லாம போகுதோ அப்ப அது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமாக மாறும்.
மகிழ்ச்சி என்பது ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம கொண்டாடினா தான் மகிழ்ச்சிங்கிறது இல்லை. அமைதியும் நிறைவுமே மகிழ்ச்சி தான். அதனால அன்புக்கும் கருணைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பற்றுக்கும் பாசத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ பற்று பாசம் ஒரு பெரிய குற்றம் அல்ல, ஆனால் வாழ்க்கையில் நமக்கு அது ஒரு தடையாக இருக்கிறது என்பதுதானே தவிர அது குற்றம் என்று யாருமே எடுத்து சொல்லலை. நாம அடுத்த நிலை உயரணும் அப்படின்னா அன்பும் கருணையுமாக வர வேண்டும் என்பது எல்லா பெரியவர்களுடைய கருத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமா. உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு டவுட்? அவங்க ஓகே, அவங்களே ஆஃப் பண்ணிட்டாங்க. நைட். அடுத்த அன்பராக ஆர் மதன் மோகன், தஞ்சாவூர். ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். மதன் மோகன். ஐயா வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வாழ்வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான அருமையான ஒரு ஐயா. அதாவது மகிழ்ச்சி என்பது நம்ம வெளியில யாரும் விற்கவங்கள வாங்க முடியாது, நம்ம உள்ளத்துள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஐயா. அதே மாதிரி நம்மளை வருத்தி கொள்ளக்கூடாது. துன்பம், கோபம், எரிச்சல் இந்த மாதிரி அதையும் சொல்லிட்டீங்க, புரிஞ்சுட்டேன் ஐயா. தினந்தோறும் தவம் செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம், அகத்தாவெல்லாம் செய்யறோம் ஐயா. அதே மீறியும் சில நேரம் நிறைய தலை தூக்குது, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தலை தூக்குதுங்க ஐயா. அப்படி உங்க மாதிரி உரையில கேட்கும்போது தான் தேர்ந்து போகுது எனக்கு. இப்ப அதான் புரிஞ்சுட்டேன் ஐயா. தினந்தோறும் உங்களை உரை இந்த மாதிரி உரையை கேட்கும் பொழுது இதெல்லாம் வந்து அடங்கி போயிடுங்க ஐயா. நிரந்தரமா அடங்கமே செய்யறது. அதாவது மகரிஷி அதுக்குத்தான் ஒரு கருத்து நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்கக்கூடிய எந்த கருத்துக்கள் ஞானிகள், இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, தினமும் வேதாத்திரி மகரிஷியுடைய ஒரு கவி அல்லது வேதாத்திரி மகரிஷியுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகளை நீங்க தவம் செய்யறீங்க இல்லையா, தவத்தை நீங்க இயற்றணும். தவம் வந்து எப்படி செய்யறீங்க? கேசட் போட்டு செய்யறீங்களா இல்ல தவம் ஜூம்ல மீட்டிங் 5:30 அது வந்து ஜூம்ல, ஆமா ஜூம்ல கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு அதுல வந்து நமக்கு ஒரு ஒழுக்க நெறிமுறைகள் கிடைச்சிரும். அப்ப இந்த ஜூம்ல தவம் நடத்துறாங்க பாத்தீங்களா, நடத்தும் போது நீங்க கேட்க மட்டும் செய்யாம உங்களுடைய உணர்வுகளுக்குள்ள அதை பதிய வைக்கணும். எப்படி பதிய வைக்கலாம் அப்படின்னா, இப்ப அருட்பேராற்றல் நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தவத்துல சொல்றாங்கன்னா, நீங்களும் உங்க மனசுக்குள்ள அந்த பாவனையை உருவாக்கணும். சரிங்க. நீங்க எப்பெல்லாம் தவம் செய்யறதுக்கு ஜூம்ல கலந்துக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தவம் செய்வதற்கு அறிவுத்திருக்கோயில் போறீங்களோ, எப்பெல்லாம் தவம் செய்வதற்கு நீங்க வீட்டுல உட்கார்றீங்களோ, இல்ல ஆழியாறுல வகுப்புக்கு போகும் பொழுது எங்க நீங்க தவம் சென்றாலும் உங்களுக்குள்ள தவத்துல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பங்களும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய சங்கல்பங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கருமையத்துல பதிய வைக்கிறதுக்காகத்தான் அவர் வடிவமைச்சிருக்கிறார். ரைட்டா? இப்ப நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள பாவனை செஞ்சு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்க ஃபீல் பண்ணினீங்கன்னா உங்க கருமையத்துல பதியும். இப்படி சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும், தவத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களையும் கருத்தை நீங்க பாவனையாக உள்ள பதிய வைக்க உங்க காந்த களத்துல பதியுதா? பதிஞ்சது இப்ப உங்க மூளை செல்கள்ல ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, என்னுடைய செயலுக்கு வரமாட்டேங்குது, எப்பவாவது ஒருக்கு அது வெளியே வந்துருதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர் துகள்கள்லையும் அது பதியணும். அப்ப உயிர் துகள்கள்ல பதியணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு வெங்காய பஜ்ஜி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், அந்த நாலாம் பஜ்ஜி மாவு நாளுக்கும் ஒண்ணு தானே. அப்ப அந்த பஜ்ஜி மாவுங்கிறது இப்ப சுத்த வெளின்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க இந்த மாவுல அந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதும் அதே சுத்த வெளியினுடைய தன்மை சிதாகாசமாக இங்க இருக்குது. அப்ப நீங்க உங்களுடைய எண்ணத்துல இப்போ ஒரு வாழைக்காயா நீங்க எடுத்து அது பஜ்ஜியில போட்டு முக்கி எடுத்தீங்கன்னா அந்த பஜ்ஜியில அதுல இருக்கக்கூடிய தன்மை பூரா வாழைக்காய்க்கு வந்துடுது. அப்ப நீங்க வாழைக்காய நீங்க சுவைக்கும் பொழுது வாழைக்காய் தன்மையும் நீங்க உணர்றீங்க, பஜ்ஜி மாவுடைய தன்மையை நீங்க உணர்றீங்க. அதே போல உங்க உயிர்ல நீங்க பதிய வைக்கணும். அப்ப எங்க பதிய வைக்கிறீங்கன்னா மனசுல, கருமையத்துல. கருமையம்னா எதனால அதை சொல்றேன், மனசால நீங்க நினைக்கணும். பாவனை எதுக்கு அவசியம்னா,
அனுபவிச்சு பாவனை ரசித்தாங்க செய்யறோம். பாவனை பண்ணும் பொழுதுதான் காந்த களத்துல கலக்கும். நீங்க சொற்களாக பேசும் பொழுது அது அந்த அந்த புலன்ல வேர்ட்ஸா பதியும். போயிடுது. சரி சரி. இப்ப நீங்க ஒரு சினிமா பாட்டு பாடுறீங்க, அந்த டேப் ரெக்கார்டு பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடுவீங்க. அந்த டேப் ரெக்கார்டு டப்புன்னு நின்றுச்சுன்னா நீங்களும் நிப்பாட்டிடுவீங்க. ஆனா உங்களுடைய காந்த களத்துல பதிஞ்சு இருந்தது அப்படின்னா அது நின்னாலும் நீங்க பாடிட்டே இருப்பீங்க. உயிர் அப்ப கலப்பு பெற வேண்டும். அந்த உயிர்ல கலந்தாதான் நீங்க உங்களுக்குள்ள அந்த ஒரு எழுச்சி எழுது பாத்தீங்களா, அப்ப இந்த உயிர்ல கலந்த அந்த பதிவு உங்களுக்குள்ள வந்து சிந்திக்கிறதுக்கு துணை புரியும். அப்ப நீங்களே உங்களை சரி செஞ்சிருவீங்க. வேற யாருமே வர வேண்டாம். அதான் மகரிஷி சொல்றாங்க, அறிவுக்கு 5 தன்மைகள் இருக்குது. முதல் தன்மை அதாவது இயற்கை தத்துவ அறிவு. இரண்டாவது தன்மை என்னன்னா உள் உணர்வு. இப்ப நீங்க காந்த களத்துல பதிய வைக்க உள் உணர்வு என்ன பண்ணும்னா, நம்மளையும் அறியாமல் உணர்ச்சி வயப்படுறதுக்கு சிந்திச்சோம்னா இந்த உள் உணர்வு என்ன பண்ணும், நமக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சிந்தனையை தாழ்த்தி சிந்திக்கக்கூடிய அறிவை உயர்த்தி நம்மளுடைய நுண்மான் நுழைப்புலன் ஆற்றலுக்கு வழிவகுக்கும். அதனால நீங்க எந்த ஒரு செயலையுமே உங்க காந்த களத்துல பதிய வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. குரு அருளாலையும் குருவை துணைக்கு வைத்துக் கொண்டு செய்யுங்க. வாழ்க வளமுடன். சரிங்க. கூடிய அளவுல பழக்கம் வழக்கத்தால குருவரால் துணையால கண்டிப்பா நான் செஞ்சுருவேன். நன்றியா. மிக்க நன்றி. அருமையான விளக்கம் ஐயா. வாழ்க வளம் ஐயா. ஐயா நன்றி நன்றியா. வாழ்க வளம். வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக தனப்பிரியா அவங்களை அன்போடு அழைக்கணும். நீங்க கேட்கலாங்க. அன்மியூட் கொடுத்தாச்சு, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப என்ன, எனக்கு நிறைய தேடல்கள் எப்பயுமே இருந்துட்டு இருந்துச்சு. மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் அமைதியான, இப்பதான் இப்ப அந்த அமைதிக்குள்ளாரே ஒரு தேடல் இருந்துச்சு. அதற்கான விடை இன்னைக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. என்னன்னா எனக்கு மனவளக்கலை என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எதை நான் தேடுறேனே எனக்கு தெரியல, ஆனா விடை மட்டும் கிடைக்குது. அதான் எனக்கு மிகவும் ஒரு நாளும் ஆச்சரியம் ஊட்டுது. எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப. அதுதான் குருவினுடைய, நம்மளுடைய குருவினுடைய திருவருளே அதுதான். திரு என்பது சுத்தவெளி தெய்வம், அது அருள். அந்த அருளை நமக்கு குருதான் ஒரு கருவியாக சூக்குமமாக இருந்து உங்களுக்கு கேள்வியாகவும் உங்களுக்கு உணர்வான பதிலாகவும் குரு இருக்கிறதுனாலதான், சூக்குமமாக இன்னும் நம்மளோடு இணைந்து இருக்கிறதுனாலதான் இந்த நிலைக்கு நாம உயர்ந்திருக்கிறோம். அதனால உங்களுடைய தேடுதலுக்கெல்லாம் உங்களை தேட தூண்டுவதும் எது? உங்களுடைய பதிவு தான், உங்களுடைய உயிர் தான், உங்களுடைய ஆன்மா தான். அப்ப அதுக்கு அந்த சிந்தனைக்கு ஒரு வடிகால, அப்ப இந்த சிந்தனை உங்க ஆன்மாலேருந்து வரும் பொழுது அது வெளியில இந்த வான்காந்தத்துல கலக்கும் பொழுது அதற்குரிய குருவை தான் நம்ம கையில வச்சிருக்கோம். அப்ப குருவினுடைய சூக்குமம் அதோட இணையும் போது அப்படியே திருப்பி நமக்குள்ள பதிலாக யாராவது ஒரு கருவியை பயன்படுத்தி, இன்னொரு உயிரை பயன்படுத்தி அந்த குரு நமக்கு விடை கொடுத்துருவாங்க. அதனால எல்லாமே குருவினுடைய அருள் தான் அப்படிங்கிறத நாம நினைவில் வைத்துக்கொண்டு, எந்த ஒரு சந்தேகம் எழுந்தாலும் குருவை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு, அந்த சந்தேகத்தை குருவை நினைச்சிட்டு அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு வேணும்னு நீங்க நினைச்சிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குருவினுடைய ஒரு பாடலையோ அல்லது ஒரு கருத்தையோ ஒரு புத்தகத்தையோ எடுத்து படிச்சுட்டு விட்டுடுங்க. ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரீயா விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்குள்ளே இருந்தே வந்துடும். அப்ப அது யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, நீங்க வாசிச்சீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குருவுடைய பாடலையோ அல்லது கருத்தையோ அல்லது ஏதோ ஒரு புக்கு, நீங்க உங்களுடைய சந்தேகத்துக்கோ உங்களுடைய கேள்விக்கோ அதுல விடை இருக்காது. ஆனா அந்த ஒரு 5 நிமிஷம் குருவை நீங்க உள்ள ஸ்வீகாரம் பண்ணி உள்ள கொடுத்துட்டீங்கன்னா, அவரே பிரபஞ்சத்தில இருந்து நமக்கு வேணுங்கிற விடையை உணர்வாக, உள்ளுணர்வாக மாற்றுவதற்கு உதவி செய்வார். அதுதான் குருவினுடைய மகிமை. அதனால அருமை. உங்களுக்கு குருவின் துணை என்றென்றும் நிற்கும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஒரே ஒரு ஐயம் ஐயா, திருத்த பதிவுகள் இப்ப இது வரைக்கும் சத்சங்கத்துல நான் மேற்பதிவுகள் தான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு புதுசா நீங்க திருத்த பதிவுகள் சொன்னீங்க. நான் சொல்லல, அது ஏதோ வார்த்தை குரு கொடுத்தாரு, அதனாலதான் சொன்னேன். எனக்கும் சில கருத்துக்களை குரு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. திருத்த பதிவு அப்படின்னா
பிறரை திருத்துவதற்காக நாம் வரவில்லை, உன்னையே நீ திருத்திக் கொள்வதுதான் முதல் சிறப்புன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப நான் என்னை சுற்றி இருப்பவர்கள் திருத்தணுங்கிறது என்னுடைய கடமை கிடையாது. அப்ப பதிவுகள் தேவை. அப்படின்னா எப்படி பதிவுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நன்மை தரக்கூடிய பதிவுகளாக இருக்கணும். திருத்த பதிவு அப்படின்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னா, திருத்த மேல்பதிவு, நமக்கு இருக்கக்கூடிய பதிவுகள் நமக்கு சில இடர்களையும் தருகிறது, சில நன்மைகளையும் தருகிறது. அப்ப நன்மை தரக்கூடிய பதிவுகள் நம்ம கிட்ட நிறைய இருக்க போய் தான் நாம வேதாத்திரியத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப ஆனா வேதாத்திரியத்தில் முழுமையோ அல்லது நம்ம ஆன்மாவில் முழுமையோ இல்ல இந்த உயிரின் முழுமை பேரோ அல்லது அறிவில் முழுமை பேரோ போவதற்கு அப்பப்ப நமக்கு ஏற்படுகின்ற தடை தான் நமக்கு சில சமயங்கள்ல பல சங்கடங்களை தருகிறது. அப்ப அந்த தடைக்கு காரணம் என்னன்றதை யோசிச்சு பார்த்தோம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல என்னையும் அறியாமல் நான் ஒரு உரிமையையோ ஒரு எதிர்பார்ப்பையோ அல்லது ஒரு ஏதோ ஒரு தேவைக்கு அதிகமான ஒரு ஆசையையோ எனக்குள் பதிவாக இருந்திருந்தால்தான் அந்த பதிவு என்னை மீண்டும் மீண்டும் எண்ணங்களாக உணர்வுகளாக தூண்டும். எண்ணங்கள் என்னது? உணர்வு தானே. உணர்வு தான் எண்ணத்தின் மனதின் முதல் படி என்னது? எழுச்சி, உணர்வு தான். அப்ப எங்கேயோ எனக்குள்ள ஒரு உணர்வு என்ன பதிவாக இருக்கிறதுனா, எதிர்பார்ப்புகளாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு ஈகோன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு வகையில எனக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு அது வருதுங்கிறத நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது திருத்த பதிவு, அதை கொண்டே நான் திருத்தணும். இந்த எண்ணம் எதற்காக எனக்கு வந்தது அப்படின்னு நான் சிந்திக்கணும். அதனால் நன்மை என்ன, தீமை என்ன, இது எனக்கு மட்டும் உரியதா இல்லை என்னுடைய குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்லது தருமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். திடீர்னு எனக்கு ஒரு சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னொன்னு பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஒரு தோணுது அப்படின்னா அங்க ஒரு திருத்த பதிவு வரணும். அந்த எண்ணம் ஏன் வருகிறது? இப்பதான் பசி, அப்ப பழக்க பதிவு அல்லது சூழ்நிலை பதிவு. அப்ப அந்த சூழ்நிலை பதிவை மாற்றி அமைக்கணும். அப்ப எண்ணங்க ஆராய்து எல்லாம் 6 காரணம் சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த திருத்த பதிவுங்கிறது எங்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, சூழ்நிலையினாலோ அல்லது பழக்கத்தினாலோ அல்லது பிறர் மனம் தூண்டுதலாலோ நமக்குள் எழுகின்ற அந்த எழுச்சியை ஒரு மாற்று திருத்த பதிவாக நாம உடனே செஞ்சிடணும். செஞ்சுட்டா தான் மீண்டும் அது எழுச்சி பெறாம இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்துக்கு திருத்த பதிவு அப்படின்னு சிந்தனைக்கு மகரிஷி இன்னைக்கு அந்த வார்த்தையை கொடுத்திருப்பாரோ நினைக்கிறேன். உங்களுடைய சிந்தனையில இன்னும் நிறைய சிந்திச்சதுன்னா எடுத்துக்கங்க. அதை கண்டிப்பா நிறைய இல்னஸ் வெல்னஸ் ரொம்ப அருமையான, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக லக்ஷ்மணன் காந்திமதி நெய்வேலி, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு, கேட்கலாம் ஐயாட்ட கேள்வி. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கேளுங்க. வரையும் சிறப்பா இருந்தது, கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. ஐயா, குடும்பத்தை சார்ந்த விஷயங்களா தான் கேட்கிறேன். பொருளாதார நிலையில எல்லாமே மனிதல எல்லாமே நல்லா நிறைஞ்சு இருக்கு. பட் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் வந்து பிஃபோர் மேரேஜ் வரையும் எல்லாம் ஒண்ணுக்குள்ள எல்லாருமே ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் காலம் தாழ்ந்து பெரியவங்க வந்து சரி அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் வெயிட் பண்ணுறாங்க. வந்தவங்களா இருக்கட்டும், இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதாவது அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய குடும்பத்தில் வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை வந்து ஒருத்தர் வந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மளை வந்து அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க ஐயா. நம்ம வந்து இவங்களுக்காக மனைவிக்காக பேசுறதா, அக்கா தங்கச்சிக்காக பேசுறதா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கப்ப, இதை அம்மாவுக்காக பேசுறப்ப இன்னும் செய்யலை. அதாவது குடும்பத்துக்கு நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்லவே இல்லை, செய்கிறோம். பட் வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இப்படி ஃபேமிலிக்கு திரும்புறப்ப இன்னும் உன் சைட்லேருந்து எதுவும் இதே பண்ணலையே அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வரப்ப மனசு அங்கே ரொம்ப வலிக்குதுங்க. அதை வந்து எப்படிங்க சமநிலையா கொண்டு போறதுன்னே தெரியல. பட் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் ஏன் இப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, வார்த்தைகள் சொல் வந்து அந்த நம்மளை வந்து காயப்படுத்துற சூழல் ஏற்படுத்துறாங்கிறது எப்படி அதை கொண்டு போறதுன்னே தெரியல இல்லையா? வாழ்க வளமுடன்.
இப்ப இது ரொம்ப சிம்பிள். இப்ப சிம்பிளான கருத்து தான் இது. அதை நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை கிடைச்சிரும். என்ன அப்படின்னா, பிறரால் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுது ஒன்று. இன்னொன்னு, திருமணத்திற்கு பின் அல்லது முன் அப்படின்னு நாம ஒரு வரையறை கொடுக்கிறோம். அந்த வரையறை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிட்டது தாங்கிறது ஒரு சிறிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். திருமணத்திற்கு முன்னு பின்னு அப்படிங்கிறத விட, காலத்தால் வயது மாறும் பொழுது ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் தேவைகளும் மாறும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேதாத்திரிய சிந்தனையில நாம சிந்திக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் நீங்க உள்ள எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று, அதனால பிறருடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் உள்ள வேறுபாடுதான், இந்த கருத்து வேறுபாடுதான் மாற்றமே தவிர யாரும் பகையோ அல்லது எதிரியோ அல்ல என்பதும் ஒரு கருத்து. ஒவ்வொருத்தருடைய சிந்தனைக்கும், ஏன்னா நமக்கே காலையில ஒரு சிந்தனை இருக்கும், மத்தியானம் ஒரு சிந்தனை இருக்கும், இரவு மாலையில் ஒரு சிந்தனை, இரவுல ஒரு சிந்தனை இருக்கும். நமக்குள்ளேயே சிந்தனை மாறுபடுவதற்குண்டான காரணம் அந்த சூழ்நிலை, தேவை, அந்த ஒரு அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, இதெல்லாம் நம்மள சிந்தனையை மாற்றுப்படுத்திக்கிட்டே இருக்கும். மாற்றம் தானே அது, அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்க, தேவை எல்லாமே நிறைவாக இருக்கிறது அப்படின்னு. எங்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது? ஒண்ணுமே இல்லாட்டி இங்க பிரச்சனையே கிடையாது. எல்லாம் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. இப்போ நம்மள மாதிரி வேதாத்திரிய சிந்தனையாளர்களா எல்லாரும் இருந்துட்டாங்க அப்படின்னா நிறைய ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அப்ப நம்ம சுற்றி உள்ளவர்கள் வேதாத்திரிய சிந்தனையில இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க வேதாத்திரிய சிந்தனையில இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அவங்களும் நல்லவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான், நாமளும் நல்லவங்க தான். அப்ப நாம புரிந்து கொண்ட தன்மையிலிருந்து புரியாதவர்கள் பார்க்கும் பொழுது நீங்களும் அவங்கள தப்பா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என் மனதை புண்படுத்துதான்னு சொன்னீங்களே தவிர அவர்கள் தப்பான நோக்கத்துல தப்பான இதுல கேட்கிறாங்கன்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே இல்லை. அதுவே ஒரு பெரிய சிறப்பான ஒரு சிந்தனை. அப்ப அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான் எனக்கு ஒரு சங்கடத்தை தருகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்கள்ட்ட இருந்து வெளிப்பட்டது. அதனால நீங்களும் அந்த வகையில் உங்களை சுற்றி இருப்பவர்களும் சிறந்தவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான். அப்ப இந்த சிக்கலில் இருந்து வெளிவருவது என்ன அப்படின்னா, மகரிஷி கவலை ஒழித்தல் சப்ஜெக்ட்ல ரொம்ப அழகா சொல்வார். இப்ப நானு பக்கத்துல எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் பசிக்குது. ஆனா எனக்கு தட்டுல இருக்கிறது அங்க 4 இட்லி தான் இருக்கு அப்படின்னா, எனக்கு 4 வேணும்னு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பக்கத்துல உள்ளவனுக்கு ஒரு சங்கடம் வரும், ஒரு வேதனை வரும். அப்ப என்ன பண்ணலான்னா, எனக்கு 1 போதும்பா, நீ 1 எடுத்துக்கோ, அந்த அங்க ஒருத்தர் இருக்காரு, அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த 4 பகிர்ந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் ஈஸி. அப்ப ஒரு கவலை ஒழிக்க வேண்டும் என்றால் எதை எப்ப எந்தெந்த நேரத்தில் எதை தீர்க்க வேண்டுமோ அதை உடனே தீர்த்து விட்டோமே ஆனால் அது முடிந்துவிடும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருடைய தேவையும் அதானே. பசி என்பது, இப்ப நான் உணவுக்காக சொன்னேன், இதை நீங்க வேற எதுக்காவது ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க. பசி என்பது இயற்கை தானே. இது ஒருத்தருக்கு ஏற்படணும் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே போல ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாரும் கேட்கிறார்கள், அப்ப செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. இப்ப இது கால தாமதம் ஆகிறது, அதற்கு காரணம் நான் அல்ல, அதற்கு காரணம் வேற ஒன்று XYZ யாராவது வேணாலும் இருக்கலாம். இருந்தால் அந்த காலதாமதத்திற்கு உண்டான உரிய நபரிடம் விளக்கங்களை கொடுக்கணும். அந்த காலதாமதத்திற்கு உண்டான நபரும் தன்னுடைய காலம் இருக்கிற வரைக்கும் தன் தேவைக்கு இது இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அதை நாமளோ நீங்களோ ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப 4வதா நீங்க கேட்ட கேள்வி, அப்படி அவர்கள் சொல்லும் போது அந்த மனம் எனக்கு சங்கடப்படுகிறது, இதிலிருந்து எப்படி வெளியே வருவதுதான் உங்க வார்த்தை இருந்ததே தவிர அவர்கள் கேட்பது தப்புன்னு சொன்னதோ இன்னும் கொடுக்காமல் இருக்கிறது தப்புங்கிற எண்ணமோ உங்கள்கிட்ட ஒரு துளி கூட ஏற்படவில்லை என்பது ஒரு உயர்ந்த நோக்கம். அப்ப இந்த உங்க பிறர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என் மனதை தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அருமையான வழி, அவர்களை மனமாற வாழ்த்தி கொண்டே இருங்க.
வாழ்க வளமுடன். நல்ல தவம் செய்து அவர்களை மனதிலிருந்து நல்ல துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி கொண்டே இருக்க 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 என்ன நடக்குதுன்னா, இந்த கருமையத்துல பிறர் நம் மீது கோபப்பட்டாலும், பிறருடைய வார்த்தை நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும், இப்போ நீங்க ஒரு பொருள் உங்களை வந்து ஹிட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஹிட்டை நீங்க ரியாக்ஷன் பண்றதுக்கு உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருந்தாதான் அது ரியாக்ஷன் ஆகும். மாறாக ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப லேட்டஸ்ட் விஷயம் என்னன்னா, டோன்ட் ட்ரை டு ரியாக்ட், ட்ரை டு ரெஸ்பாண்ட் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்ப அவங்க கேட்கறது இப்ப உடனே உங்களால செய்ய முடியல. அப்ப நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னா, செய்ய முடியல, அவங்க கேட்கறதும் அவங்க சொல்றதும் தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு பதிலா, பாவம் நம்ம கூட பிறந்தவங்க தானே, வாழ்க்கை எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்கிட்ட வாழ்க்கை துணையா வந்திருக்கவளும் நம் உயிருக்கு தேவையானவ, அவங்களும் நம் உயிரோடு உள்ளவர்கள். அப்ப நமக்கு தொடர்புடையவர்கள், இவங்க எல்லாரும் நமக்கு தேவைதான். அப்ப நாம என்ன செய்யணும், அவர்களால் நமக்கு ஒரு பாதிப்பு நம்மளுடைய கர்மயத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, மனசார நீங்க வாழ்த்த முதல்ல நம்ம கர்மயத்துல அவர்கள் பற்றியான வெறுப்போ சலிப்போ ஏற்படாமல் இருப்பதற்கு உண்டான தகுதி நம்மளுடைய கர்மயத்துக்கு வந்துருது. அப்ப அவர்கள் கோபிச்சாலும் சரி, வார்த்தைகள் வந்தாலும் சரி, நீங்க இன்முகத்தோடு எடுத்துக்கொள்வதற்கு உண்டான முதல் பெனிஃபிட் நாம் பிறர். அதனாலதான் சொல்லுவாங்க, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் கருத்துக்கு மாறுபட்டோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம்னு மகரிஷி சொல்வார். இந்த ஒரு பாவனையோடு நீங்க வாழ்த்துங்க. கரெக்டா ஒரு 7 நாள் 14 நாள் அல்லது 21 நாள் குரு அருளால எல்லாமே சிறப்பாக முடியும் என்பது ஒரு தாழ்மையான கருத்தையா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செவேல் ஐயா. செவேல், நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, கேட்கலாம். செவேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்க. நம்மளுடைய அந்த உயிரும் மனத்தை எவ்வளவு தூரம் நம்ம பிளே பண்றோமோ அதுக்குள்ளதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா அந்த விருப்பு வெறுப்பு பொறாம குணம் எல்லாம் ஓடி போய் வந்துடும். நம்மளுக்கு அந்த நமக்குள்ளே கிடக்குது. நம்ம சாவறதுக்குள்ளே இதுக்குள்ளேயே நம்ம மகிழ்ச்சியை நல்லா அனுபவிச்சு ஜாலியா இருங்க சொன்னீங்க. ரொம்ப குருனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மகிழ்ச்சியும் நாங்க அடைகிறோம். ஒவ்வொரு பயிற்சி செய்யக்குள்ள அந்த துரியாதீத தவமும் பஞ்சபூத நவகரண தவமும் பண்ண ஒரு மரம் மாரி வளர்ந்து நம்மளையே அந்த தெய்வ நிலையில ஒன்ற நம்மளுக்கே ஒண்ணும் இல்லாத நிலையில போய் நிக்கிறோம். அந்த 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நிக்கக்குள்ள அந்த ஆனந்தம் மிக மகிழ்ச்சியாகவும் பேரானந்தமாகவும் இருக்கு. நம்ம இது வரைக்கும் கிடைக்காத இன்பம் நம்மளுக்கு அந்த குரு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லது இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ஒவ்வொரு கருத்தும் உங்களையும் அதே மாதிரி திருச்சியில இருந்து ஒரு ஐயாவும் பண்றாங்க. ரொம்ப அந்த உள்ளுணர்வு கல்லினா அதான் அந்த கொடுக்கறதுக்கு, அது மனவளக்கலையில கொடுக்கறதுக்கு உள்ள புல்லட் பாயிண்ட் மாரி. நேத்து ஒருத்தர் ஐயா பேசினாரு, அவரும் அதே மாதிரிதான். நீங்க எதா இருந்தாலும் தடைகள் வரும், மீறி போய் அதை விளையாட அதுக்கு உடைச்சி எடுத்த தடை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது உண்மை. அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. நாம ஒரு மனவளக்கலை மன்றம் நடத்துறோம். நம்ம மனவளக்கன்றத்தை உயர்த்தணும். ஒரு 2 வருஷமா நம்ம இந்த எதுவும் ஒரு ஆசிரியர் பயிற்சியோ பிரம்மஞான பயிற்சியோ நடத்துறோம். நம்மளால இன்னும் அதுல மன்ற வாடகை கட்டணும். அதை நம்மளும் இருக்கிற மக்களுக்கு இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் அந்த மகரிஷி என்ன சொல்றாரு, நீ உணர்ந்தது 10 பரவாயில்ல, கூட ஒரு 4-5 அன்பரை எட்டாந்து மனக்கு காசோ பணமோ கேட்கல, 4 அன்பரை எட்டாந்து அவங்கள அறிவுல உயர்த்துன்னு சொல்றாரு. ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா. கேள்வி கேளுங்க. கேள்வி என்ன கேட்க விரும்புறீங்க? கேள்வி கேளுங்க. கேள்வியை கேளுங்கய்யா. மகரிஷி ஐயா, ஆனா இந்த மன்றம் வளராத இருக்கிறதுக்கு நாம எந்தெந்த விதத்துல முயற்சி 3 நண்பர்கள் மன்றம்
அதான் எல்லாத்துக்கும் நம்ம உயரத்துக்கு பாடுபடவில்லை. அது சில கூட இருக்கிற அன்பர்கள் தடை வருது. தடை வர்றதுனால அவங்களுடைய நம்ம நல்ல செயல்கள் தான் செய்யறோம், மகிழ்ச்சியர்களால நேர்மையா செய்யறோம். ஆனா அந்த தடைகள் நம்மளுக்கு துன்புறுத்துவதாக அமையுது. அத மனசு நம்ம நல்ல செய்யல, நம்ம நல்ல செயல் செய்யல, கெட்ட செயல்கள் நம்மளை பத்தி அவங்கள போய் போட்டு தராங்க. அது நம்ம எப்படி அதுல இருந்து தடைகளை உடைத்து நம்ம இன்னும் நல்ல செயல்களை செய்வதற்கு இன்னும் என்ன வழிகள் செய்யணும்? வாழ்க வளமுடன். மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து படிங்கயா. அடுத்து 1ஆம் அதாவது ஞானக்களஞ்சியம் பாகம் 1 கொஞ்சம் எடுத்து ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சிருங்க. மகரிஷியுடைய வாழ்க்கை வரலாறும் படிங்க. இதுக்குரிய விடைகள், நீங்க கேட்கக்கூடிய விடைகள் எல்லாம் ஆர்வமான நல்ல கேள்வி. அதற்குரிய விடை பூரா குருவே கொடுத்துருக்காரு. நீங்க அந்த பாடலையும் அந்த வாழ்க்கை வரலாறையும் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல விடை கிடைக்கும். நீங்க அதை அழகா அதுல பயன்படுத்தி எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய, எல்லோரும் போற்றப்படக்கூடிய ஒரு நபராக உயர்ந்துருவீங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஐயா இப்போ வந்து என்னோட மனைவி என்னோட அம்மாவுக்கு இருந்தா கூட அவங்க அந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கு. அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப் சொல்லுவாங்க, வாட் எவர் கம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் லெட் இட் கம் சொல்லுவாங்க. அப்புறம் இஃப் இட்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ளோஸ், இஃப் இட்ஸ் கிராஷஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவும் எது இயல்பா வருதோ அதே எடுத்துக்கணும் அப்படின்னு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. ஆனா அவங்க சேர்ந்து ஓரளவுக்கு இருந்தா என்னோட வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா அப்படி ஏதோ ஒரு யாரோ ஒருத்த வார்த்தை விட்டுறாங்க ஐயா, ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலி பத்தி இவங்களை பத்தி டக்குன்னு வார்த்தை விட்டுறாங்க. இது எப்படிங்க ஐயா? எல்லாம் தள்ளி விட்டுட்டு போகவும் முடியல. நாங்க ஒவ்வொருத்தங்க ஒரு ஊர்ல இருக்கோம். இன்னைக்கோ அனுசரிச்சு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போறேன். அதை பத்தி அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, எப்படி கையாளுவதுன்னு. அருமை. இது உங்களுக்கே விடை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதுல ஏதாவது விடை கிடைக்குமாங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த கேள்வி கேட்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் என்ன மகரிஷி சொல்லுவாங்க அப்படின்னா, என்னைக்குமே அறிவை உணர்ந்தால் அறிவில் சிறந்தவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய தங்களுடைய இந்த கேள்வி, அவர்கள் இருவருடைய இணைப்பு சிறப்பாக நடக்க வேண்டும். அவருடைய இணைப்பு சிறப்பாக நடந்து விட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் சிறப்பாக வாழ முடியும், இன்னும் உயர முடியுங்கிற உங்களுடைய பொதுநல நோக்கான சிந்தனையை பாராட்டக்கூடிய ஒன்றுதான். அப்ப இந்த சிந்தனை இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த எண்ணத்தில் இன்னும் 2 மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க, அவ்வளவுதான். யாரு கேட்பதும் யாரும் எதிர்பார்ப்பதும் தவறு அப்படிங்கிற ஒரு முரண்பாடு, அதாவது உங்களுக்குள்ளேயே வருதான்னு பார்த்துக்கங்க. இன்கேஸ் உங்க வாழ்க்கை துணை கேட்பது தப்புன்னு ஒரு சமயமோ, இல்லை தாயார் கேட்பது தப்புன்னு ஒரு சமயமோ உங்களுக்குள்ளேயே கேள்வி எழுதான்னு பாருங்க. அந்த கேள்வி எழுந்தா தான் உங்களுக்குள்ள இந்த ஒரு சலிப்பு வரணும். இல்லாட்டி அந்த கேள்வி எழலைன்னா அந்த சலிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த கேள்வி எழும் பொழுது உங்களுக்குள்ள என்னென்ன ஒரு எதிர்பார்ப்பு வருது அப்படின்னா, இல்ல இது தாயார் இப்படி கேட்டிருக்க கூடாது, இல்ல இது வாழ்க்கை துணை இப்படி கேட்டிருக்க கூடாதுங்கிற ஒரு ஒப்பீடு உங்களுக்குள்ள வருது. அப்படி வரும்பொழுது ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்குள்ள ஒரு கருத்துக்கள், நீ இப்படி கேட்காம இருந்திருக்கலாம், நீ இப்படி சொல்லாம இருந்திருக்கலான்னு உங்களுடைய கருத்து பரிமாற்றமும் அங்க வந்திருக்கும். ஸோ இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஒரு திருத்தத்தை அப்படி இருக்குதான்னு பாருங்க. இருந்ததுன்னா அந்த ஒப்பீடு முதல்ல நாம பண்ணக்கூடாது. அதனாலதான் மகரிஷி நோ கமாண்ட், நோ டிமாண்ட் அண்ட் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. கமெண்ட் நம்ம இன்னொருத்தரை பண்ணவும் கூடாது, இன்னும் 2 பேரை பத்தி நமக்குள்ளேயே அனலைசேஷன் கமெண்ட்ஸும் வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டோம்னா அது ஆனா ஒரு தீர்வுக்கு நீங்க ஒரு டிஸ்கஷனுக்கு அனலைசேஷன் போகலாம். பட் இது சரி இது தப்பு அப்படின்னு போற ஒரு நிலைக்கு நாம போறது பிரச்சனை பெருசாகும் போது போனாதான் நம்ம அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். ஒன்று. இன்னொன்னு, இது எதுவுமே ஒரு பிரச்சனையே கிடையாது. இது வாழ்க்கையில நடக்கக்கூடிய, தினமும் இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு சரிபாதியா பிரிச்சுக்கிறோம், இல்லை எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சில பிரச்சனைகளை தானா விட்டுட்டோம்னா அப்படியே ஆறி போயிடும், அதுவே மாறிக்கிடும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில
அவங்க 2 பேருடைய எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றக்கூடிய கடமையில பொறுப்புல இருந்தீங்கன்னா, அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா, அது பொருளாக இருக்கலாம், இல்லது அன்பாக இருக்கலாம், அல்ல ஏதோ ஒன்றாக இருக்கலாம். அந்த நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா அது சரியா போகும். 3வதாக நீங்க சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம், அவர்கள் இருவரும் இணைந்து நல்ல விதமாக வாழ்க்கைக்கு எனக்கு பேருதவியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற சிந்தனையை நீங்க வளர்த்து கொண்டு அவர்கள் இருவரையும் ஒரு பாசிட்டிவான பார்வையிலேயே உங்களுடைய பார்வை நோக்க 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 உங்களுடைய ஜீவகாந்தத்திலிருந்து விரியக்கூடிய அந்த ஒரு எண்ணம், அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அது ஆட்டிடியூடா மாறி அவர்களுடைய கருமையத்தில் போய் சேரும் பொழுது அவர்களுடைய சிந்தனையும் உறுதியாக மாறும். இது மேக்னட்டிசம், த்ரூ மேக்னட்டிசம். முதல்ல சொன்னதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமைகள். த்ரூ மேக்னட்டிசம், த்ரூ அதாவது வான்காந்தமும் உங்களுடைய ஜீவகாந்தத்தின் மூலமாகவும் குருவை நல்லா மனசுல நினைச்சிட்டு குருவிட்ட இந்த சங்கல்பத்தை விட்டுட்டு அவர்கள் 2 பேருடைய சிந்தனையும் உயர்வானதுதான், அவர்கள் 2 பேராலும் எனக்கும் நன்மையும் அவர்களுக்கும் நன்மையும் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு உயர்வான கருத்தை நீங்க வைத்துக்கொண்டு அவர்களை வாழ்த்த 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 இணைந்து அவர்கள் இணைந்து பல நன்மைகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இந்த வான்காந்தம் அருள ஆரம்பிச்சிடும். இதுதான் டோட்டாலிட்டி ஃபிராக்ஷன் டிமாண்ட், டோட்டாலிட்டி சப்ளைஸ் மகரிஷி சொல்றாங்க. அதனால உங்களுடைய ஃபிராக்ஷன் டிமாண்ட் எதை கொடுக்குதோ அதை டோட்டாலிட்டி சர்ப்ளஸா உங்களுக்கு கொடுக்கும் என்பது ஒரு தாழ்மையான கருத்து. ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க ஐயா. நன்றி. வளமுடன், வாழ்க வளமுடன். நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். 12:50 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த அன்பர் யாருங்க இருக்கீங்க நீங்க? கேலக்ஸி ஐயாட்ட கேட்கலாம். கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க. நேரம் 12:50, 1 மணிக்கு நிறைவு செய்யணும். வாழ்க வளமுடன். கேலக்ஸி M14 கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா, கேளு. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா, சிறப்பான விளக்கம் ஐயா. அது அனுபவபூர்வமான உணர்ந்து ஓதுவார்கள்னு சொல்லுவீங்கல்ல, அந்த நம்ம மகிழ்ச்சியோட பயிற்சிகளே உணர்ந்து ஓதுறது தான் இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சியோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஒவ்வொரு அன்பர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் ஒரு நல்ல தெளிவான ஒரு பதில். எனக்கும் அதுல விட கிடைச்சிருச்சுங்கய்யா. நன்றி நிறைய நன்றி விஷயம் நன்றி ரொம்ப நன்றி. குருவே சொன்ன மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு மனசுல ஒரு சில சஞ்சலங்கள் இருந்தது. அதுல குழப்பம் இருக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப விட்டு கொடுக்குறவங்க தான் அறிவாளி அப்படின்றது நம்ம மனவளக்கலையில இருக்கிறதுனால அந்த நிலையில நம்ம இருந்தாலும் அதையும் மீறி நம்மளுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்க மாட்டேங்குது. வாங்க. கரெக்ட். அதுக்கு என்னங்க பண்றது? வாழ்க வளமுடன். வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. அதாவது நம்மளுடைய தன்மையில் மாறுபடாமல் நாம இருக்கும் பொழுதும் நமக்கு சில குறைகளோ சோதனைகளோ வருகிறது என்றால் நம்முடைய ஆன்மா தூய்மை செய்வதற்காக அந்த சங்கடமும் அந்த துயரங்களும் ஒருத்தர் மூலமாக அது அவர்களை கருவியாக பயன்படுத்தி நமக்கு வருவது என்பது மகரிஷி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பம் தருபவர்களை மனமாற வாழ்த்துறது தான் சிறப்பு. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான அப்படின்ற மாதிரி அவரை வாழ்த்திட்டு அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும், அவர்கள் எதிர்பார்த்ததை உங்களால செய்ய முடியலன்னா கூட அவர்களுக்கு ஒரு சிறு உதவியாவது செய்து அவருடைய மனதை அந்த எழுச்சியை சாந்தப்படுத்துவதற்குண்டான முயற்சிக்குள் இறங்குங்க. குருவருள் உங்களுக்கு துணை செய்யும் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்களே. வாழ்க வளமுடன். நிறைவாக அருள்நிதி ராதா லாஸ்ட் அன்பர், அதுக்கப்புறம் நம்ம நிறைவு சொல்ல இருக்கணும். அருள்நிதி ராதா நீங்க அன்மிட் பண்ணி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அற்புதமான சிந்தனை ஐயா. அம்மா முதல் கேட்ட அம்மாவுக்கு பதில் கொடுத்தது எனக்கும் அது கேள்வியா இருந்துச்சு. நீங்க பதில் இது பண்ணிட்டீங்க ஐயா. ரெண்டாவது பஞ்சபூத நகம் செய்ய செய்ய மாற்றங்கள் தெரிகிறதுங்கிறது அனுபவபூர்வமா உணர முடிஞ்சுச்சுங்க ஐயா. உங்க குரல் மகரிஷி குரல் மாதிரியே இருந்துச்சுங்கய்யா. சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது,
சில இடங்கள்ல அப்படியே மகரிஷியே வந்து பேசுற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க ஐயா. அதான் அத உங்களுடைய பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய உணர்வு மகரிஷியோட கலந்திருக்கிறதுனால அந்த தன்மை உங்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆமா, கேள்வி பதில்ல நிறைய கேள்வி பதில்ல மகரிஷியே சொல்லிட்டு இருக்கிற, ஏன்னா யூடியூப் இந்த ஷார்ட் யூடியூப் எல்லாம் பார்ப்பேன் நானு, கொஞ்சம் கேள்வி அதெல்லாம் கேட்பேன். உங்களோட குரல் வந்து மகரிஷியே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்டுக்கு மகரிஷி இல்ல, உண்மை அதுதான்மா. மகரிஷி தான் இப்ப கொடுக்குறாரு. நான் வெறும் சாதாரண ஒரு கருவிதான். மகரிஷி கொடுக்குறாரு. நீங்க கேள்வி என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாருன்னா யார் கொடுக்குறாருன்னா குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களே கொடுக்கிறார். அதுதான் உண்மை. அவர் குரலாவே தெரிஞ்சுங்க ஐயா. சில எல்லா இதுக்கும் சொல்ல முடியாது. நான் சில கேள்வி எல்லாம் அவங்க கேட்க கேட்க மகரிஷியே அவரு நேரடியா வந்து பதில் கொடுக்கற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோன்றிச்சுங்க ஐயா. அத பகிர்ந்துக்கலாங்கடா பெண்ண. நன்றி நன்றி டாக்டர் ஐயா. நன்றி அம்மா, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம். ஐயா நிறைவு செய்யலாம், நேரம் ஆயிடுச்சு. நிறைவு செஞ்சிடலாம் ஐயா. இறையொருளும் குருவருளும் துணை நிற்க இன்று நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கே சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாஸ்கர் ஐயா வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியா, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க